नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं सीतारामगुणग्राम पुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकपीश्वरौ यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायणकथा லோகேஷு பிரச்சலிஷ்யதி. முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம வைதிக சனாதன தர்மத்தோட அனுயாயிகள்னு சொல்லிக்கும் போது வேதம் தான் நம்மளுக்கு பரமப்பிரமாணம். நம்ம பண்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தா சாஸ்திரம் படிச்சவாளுக்கு இது கண்டிப்பா தெரியும். ஆனா சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்குள்ள கூட வேதத்துல இருந்து தான் வருது. வேதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. வேதம் அப்படின்றது என்ன? அறிவு, அவ்வளவுதான். வேதம் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லணும்னா அது அறிவு, பூர்ணமான அறிவு. நம்ம மற்ற எந்த அறிவை பார்த்தாலும் அதுல ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குறைச்சல் இருக்கலாம். ஆனா இந்த வேதம் அப்படின்ற அறிவுல மாத்திரம் குறைச்சல்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வேதத்துல இருக்கு. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எப்படி நம்ம வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னு போய் 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 கடைசியில அந்த நம்ம தேடின்னு இருக்கிற அந்த சாஸ்வதமான சுகம், நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்றது வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வேதம் சொல்லுறது நம்மளுக்கு. ஆனா வேதத்தை நேரா படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதத்தோட ரொம்ப குட்டியான பாகம் தான் உபனிஷத். வாஸ்தவமா பார்த்தா 90 to 95% வேதத்துல கர்மகாண்ட பாகம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம வாழறதுலதான் 90 to 95% அத்தியாத்ம சாதனையே இருக்கு. அந்த லாஸ்ட் 5 to 10%க்கு தான் ஞானம் தேவைப்படுறதே தவிர 90% வாழறதுல தான் இருக்கு. அதுதான் வேதத்துல இவ்வளோ கர்மா சொல்லியிருக்கு. ஞானம் தான் உயர்ந்தது, ஞானம் தான் நம்மள கரையேற்றும் அப்படின்றப்போ இவ்வளோ கர்மாவை பத்தி ஏன் பேசுறதுன்னா அந்த ஞானத்தை அடையறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். இதேதான் பகவான் பார்த்து அர்ஜுனன் கீதையில கேட்கிறான், ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தஸ்மின் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணைவ வாக்கியன புத்திம் மோகயசீவமே. முதல்ல ஞானம் தான் எல்லாத்தோட பெருசுன்ற, ஆனா கர்மாவும் பண்ணுன்றியே, இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதேன்ற. புத்திம் மோகயசீவமே, நீ சொல்றது கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஞானமும் கர்மாவும் ஒன்னு சேர்ந்து போகாதுன்னு சொல்ற. ஆச்சாரியர் பாஷ்யத்துல நிக்கிறது நடக்கிறது எப்படி ஒரே நேரத்துல ஒருத்தனால பண்ண முடியாதோ அதே மாதிரி ஞானம் கர்மம் அப்படின்றது சேர்ந்து போகாது அப்படின்ற. இன்னொரு திருஷ்டாந்தம் என்ன கொடுப்பானா, ஞானமும் கர்மாவும் சேர்ந்து போறதுன்னு சொல்றது எப்படின்னா காக்கைக்கும் ஆந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. ஒண்ணுக்கு பகல்ல கண்ணு தெரியாது, இன்னொன்னுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாது. ஏன்னா கர்மா பண்ணணும்னாலே அஜ்ஞான நிலையில தான் பண்ண முடியும். நைசர்கிகோயம் லோக விவகாரன்னு ஆச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றார். லோகத்துல நீ விவகாரம் பண்ணணுமா, அஜ்ஞானம் இல்லாம முடியாது. நான் நீன்ற வேற்றுமை இல்லாம எந்த விதமான கர்மாவும் நம்மளால பண்ண முடியாது. ஆனா கர்மாவோட அடிப்படையே அஜ்ஞானம் அப்படிங்கும் போது நம்மளை ஏன் கர்மா பண்ணுன்னு வேதம் சொல்றதுன்னா, அதுக்கு பாகவதன் சொல்றது, ஆமயோ எஸ்ச பூதானாம் ஜாயதே ஏன சுப்ரத ததேவ ஹியாமயம் திரவியம் நபுனாதி சிகித்சிதம். எந்த ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு வியாதி வந்ததோ அந்த விஷயமே சிலப்போ நம்மளுக்கு மருந்தாயிடும். எப்படின்னா, இப்போ பாம்பு கடிச்சு அந்த விஷம் நமக்குள்ள ஏறித்துனா அவ அது கொடுக்குற மாத்து மருந்தும் அந்த பாம்போட விஷத்தை வச்சு பண்ணிருக்கிறது தான். அதை பண்ணறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அந்த மருந்தை தயாரிக்கிறது, நம்ம எந்த பாம்பு நம்மளை கடிச்சு நம்மளுக்கு விஷம் ஏறி இருக்கோ அந்த பாம்போடு விஷம் இல்லாம அந்த மாத்து மருந்து தயாரிக்கவே முடியாது. இது முள்ளாலதான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி அந்த விஷத்துக்கு இன்னொரு விஷம்தான் மாத்து மருந்தா இருக்கு. இதுல ஆயுர்வேதத்துக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுப்ப,
ஒருத்தன் நிறைய நெய் சாப்பிட்டு வயிற்று வலி வந்துட்டான். அப்போ வைத்தியன்ட்ட போனா வைத்தியன் வந்து இன்னொரு ஒரு மருந்து கொடுத்தானா. அந்த மருந்துல என்ன இருக்குன்னா இதுலயும் நெய் தான் இருக்குன்னு. இப்போ அவன் கேட்டான் வைத்தியனை பார்த்து, நெய் சாப்பிட்டு தானே எனக்கு வயிற்று வலியே வந்தது, நீங்க திருப்பி நெய்யை கொடுக்குறீங்களேனா? இல்லப்பா, இது வெறும் நெய் இல்ல, இந்த நெய் கூட ஒரு மருந்தை கலக்கியிருக்கேன். அப்போ இந்த மருந்து கலந்த நெய் என்ன பண்ணும்னா உன்னோட நெய்யால வந்த வியாதியை குணப்படுத்திடும். வேதாந்தம் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம எண்ணங்களை கடந்த அந்த நிலையில இருக்கணும்னு தான் பார்க்கிறோம். வேதாந்த ஞானம் என்ன சொல்றது? எண்ணங்களை தாண்டி இருக்கிற அந்த சாட்சி சைத்தன்யத்தை பார்க்கணும். ஆனா வேதாந்த விசாரம் கூட ஒரு எண்ணம் தான். வேதாந்தம் படிக்கணும்னு நடக்கிறது ஒரு எண்ணம் தான். உட்காந்து சாஸ்திர விசாரம் பண்ணுறது ஒரு எண்ணம் தான். நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விவேக சூடாமணி, ஆத்மபோதா, உபனிஷத் பாஷ்யங்கள், மற்ற ஸ்லோகங்கள், பிரகரண கிரந்தங்கள் எல்லாமே நம்ம மனசுல என்ன பண்ணுறது? எண்ணத்தை தான் உருவாக்குறது. அப்போ இது எப்படி சரியாகும்னா ஆச்சாரியர் ஆத்மபோதத்துல சொன்னார், ஜலம் கதகரேணுவது. எப்படி தண்ணி அந்த கதகம் அப்படின்ற ஒரு செடியோடு அந்த பீஜத்தோடு பொடி. அப்போ அந்த பொடியை வச்சுட்டு என்ன பண்ணுவாளாம், தண்ணியில வந்து மண்ணு கலங்கி இருக்குன்னு வச்சுட்டா நம்மளால அதை குடிக்க முடியாது. அப்போ இந்த பொடியை கலக்குவாளாம் அதுல. அப்போ அந்த பொடியை கலக்கும் போது அதுவும் பார்க்கறதுக்கு மண்ணு மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பொடியை கலக்கும் போது என்ன தோணும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி மண்ணு மண்ணா இருக்கு, இதுல இன்னும் பொடியை கலக்குனா மண்ணு ஜாஸ்தி தானே, இன்னும் அழுக்குப்படுத்துறோன்ற மாதிரி தோணும். ஆனா அந்த பொடி என்ன பண்ணுமா, அந்த மண்ணெல்லாம் ஒரு இடத்துல இப்படி சேர்த்துண்டு அது ஒரு கட்டை மாதிரி ஆகி கீழே போயிடுவான். மண்ணு எப்போதுமே பிரிஞ்சு இருந்தாதான் மேல மிதந்துன்னு இருக்கும். அது ஒரு இப்படி ஒரு மண்ணு, ஒரு பிடி மண்ணு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே போயிடும். அப்போ இந்த பொடி போய் என்ன பண்ணுறது, அந்த மண் எல்லாத்தையும் சேர்த்து கீழே கொண்டு போயிடுறது, மேல இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு சுத்தமா இருக்கும். ரமண மகர்ஷி இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுப்பார். வேதாந்த விசாரம் இந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படின்னா பிணஞ்சுடு தடி. ஒரு பணத்தை எரிக்கணும்னா அந்த ஸ்மசானத்துல ஒரு கட்டையை ஏத்தி அதை அந்த இது கிட்ட வைக்கிறோம். அப்போ அந்த கட்டை என்ன பண்ணுறது, மற்ற எல்லா கட்டைகளையும் எரிச்சு அந்த எல்லா கட்டைகளுமா சேர்ந்து அந்த இருக்கிற பணத்தையும் எரிச்சு கடைசியில தன்னை தானே எரிச்சுக்கிறது. இப்போ நம்ம நினைக்கலாம், ஏற்கனவே கட்டை இவ்வளோ அடுக்கி இருக்கோமே, இந்த ஒரு கட்டையை அடுக்குனா எப்படி எரியும்னா, இது எரிஞ்சுன்னு இருக்கிற ஒரு கட்டை. ஒரு மேட்ச் பாக்ஸ்க்குள்ள இன்னும் இந்த மேட்ச் பாக்ஸை காலி பண்ணணும்னா இன்னொரு மேட்ச் ஸ்டிக் போட்டா அது ஜாஸ்தி தானே ஆகும், கம்மி ஆகாதுன்னா அந்த மேட்ச் ஸ்டிக்கை ஏத்திட்டு போனா எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அப்போ வேதாந்த விஷயம் இல்லாட்டி இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா அது எண்ணம் மாதிரி தெரிஞ்சாலும் அது போய் மற்ற எண்ணங்கள் எல்லாம் எரிச்சு போட்டு தன்னை தானே கடைசியில எரிச்சுக்கும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. பகவான் கீதையில சொல்ற இந்த ஞானம் அப்படின்ற அக்னி எல்லா கர்மாவையும் எரிச்சு போட்டுடும். ஆனா அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல ஒரு யோக்கியத்தை வேணும். அதை எது கொடுக்கும்னா கர்மா தான் கொடுக்கும். கர்மானால வந்த வினைய கர்மாவை வச்சுதான் தீக்கணும். அதனால வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னால கர்மா பண்ணாம இருக்க முடியாது, உன்னால 10 நிமிஷம் சும்மா உட்கார முடியாது. இந்த ஒரு சத்சங்கத்துக்குள்ள எவ்வளோ வாட்டி நம்ம இங்க பார்த்து அங்க பார்த்து மேல பார்த்து கீழே பார்த்து டைமை பார்த்து நடுவுல டவுட் வந்து நோட்ஸ் எடுத்து எவ்வளோ பண்றோம். ஏன்னா 10 நிமிஷம் நம்மளால சும்மா உட்கார முடியாது, 5 நிமிஷம் நம்மளால சும்மா உட்கார முடியாது. நிறைய பேர் நோட்ஸ் எழுதுறதே எதுக்குன்னா, நோட்ஸ் எழுதாட்டி தூங்கி போயிடுவாங்க. ஸோ கைக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருந்தால் தான் முழிச்சுட்டு இருக்க முடியும். இப்படி 1.5 மணி நேரமே நம்மளால கர்மா பண்ணாம இருக்க முடியாது இல்லையே. வாழ்க்கை முழுக்க எப்படி கர்மா பண்ணாம இருக்கும்? வாழ்க்கை முழுக்க நம்மளால அப்படியெல்லாம் உட்காரவே முடியாது. கீதையில பகவான் சொல்ற, நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து. உன்னால ஒரு நிமிஷம் என்ன, ஒரு நொடி கூட உட்கார முடியாது. ஏன்னா கர்மா அப்படின்றது இந்த சரீரத்துக்கு இன்னொரு பேரு. நம்ம வேணா நினைச்சுக்கலாம் நான் வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. ஆனா நம்ம தூங்கும் போது கூட சரீரம் கர்மா பண்ணிட்டே தான் இருக்கு. வயத்துல ஜீரணக்கிரியை நடந்துட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கு, மூச்சு உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கு. இந்த சரீரம் கர்மா பண்ணறத நிறுத்திட்டுனா அது போயாச்சுன்னு அர்த்தம். இந்த சரீரம் இருக்குன்றதுக்கு அடையாளமே கர்மா தான். கர்மா இல்லாட்டி இந்த சரீரமே கிடையாது. அப்போ கர்மாவை நம்மளால நிராகரிக்கவே முடியாது, கர்மாவை தூக்கி சைட்ல போட்டுட முடியாது. ஆனா கர்மா பண்ணிட்டே இருந்தா அந்த கர்ம பலன்ல போய் மாட்டிப்போம். அதுல இருந்து புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரே சயனம்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறந்து பிறந்து இறந்து இறந்து
இளைத்தேன் அப்படின்றார் மாணிக்க வாசகர். பிறந்து பிறந்து இழைச்சு போயிட்டேன்பா. அப்படி இழைச்சு போன நம்மளுக்கு வேதம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு வழியை போட்டு கொடுக்கறது. முதல்ல நீ கர்மாவை பண்ணு, கர்மா பண்ணறதுனால உனக்கு சித்த சுத்தி வரும். நீ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற சாப்பாடு, தூக்கம், விவகாரம் இது எல்லாத்தையும் எப்படி ஒரு டிசிப்ளின்டா பண்ணுறதுன்றதை தான் வேதம் சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம வைதிக கர்மா அப்படின்னு சொல்லும்போது வெறும் யாக யஜ்ஞம் பண்ணுறது மாத்திரம்தான் வைதிக கர்மான்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சாஸ்திரமே நம்மளுக்கு பஞ்ச மகா யஜ்ஞங்கள்னு சொல்லுது. ரிஷி யஜ்ஞம், இல்லாட்டி அதை பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லுவோம். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். இப்போ தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் வைதிக கர்மான்னு நம்மளுக்கு புரியுது. தேவாளுக்கு பண்ற யாக யஜ்ஞமும் பித்ருக்களுக்கு பண்ற ஸ்ராத்தம், தர்ப்பணம் இத்தியாதி கர்மாக்களும் வைதிக கர்மான்னு சொன்னா நம்மளுக்கு புரியாது. ரிஷி யஜ்ஞம்னா இந்த வேதத்தையும் வேதத்தை ஆதாரமா வச்சுட்டு இருக்கிற சாஸ்திரத்தையும் படிச்சு புரிஞ்சுண்டு அதை முன்னால நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரிஷி யஜ்ஞம். இதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியாது. ஆனா இன்னும் ரெண்டு யஜ்ஞங்கள் இருக்கு. மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம். மத்த மனுஷாளுக்கு உதவி பண்ணுறது அப்படின்றது கூட வேதம் சொன்னின ஒரு கர்மா தான். பசியோட வரவனுக்கு சாப்பாடு போடுறதுன்றது வேதமே சொல்லியிருக்கிற கர்மா. ஆத்த தேடி வரவாளுக்கு உட்கார வச்சு நல்ல சத்காரம் பண்ணி சாப்பாடு போட வேண்டியது வேதம் விதிச்ச கர்மா. அதிதி தேவோ பவன்னு உபனிஷத்தே சொல்லுது. அதிதிய கடவுளா மதிக்கணும். அதிதினா யாருன்னு ஒரு பெரியவர் சொல்வார். திதினா தேதி, டேட். யாரு டேட்டை சொல்லாம வரானோ அவன் தான் அதிதி. இப்பெல்லாம் அது கிட்டத்தட்ட யாருமே பண்ணறது இல்லை. ஏன்னா போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் எங்க போறதுனாலும் போறோம். ஆனா சொல்லாம கொள்ளாம யாரு வந்து கதவை தட்டுறாளோ அவளை கூட உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு வேதமே சொல்லுது. அப்புறம் மற்றவாழ்கிட்ட ஒரு பிரியமா இருக்கிறது, மற்றவாழ்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வேதம் சொன்னதுதான். நம்ம வைதிக கர்ம யோகம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது வெறும் உட்காந்துட்டு ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரம்னு தப்பா புரிஞ்சுக்கப்படாது. ஏன்னா நம்ம ஐடியா வைதிக கர்மானா என்னன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் வர திவசம், அமாவாசைக்கு வர தர்ப்பணம், விட்டா வேற ஏதாவது அனுஷ்டானங்கள் இருந்தா இவ்வளவுதான் வைதிகன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதம் நம்ம வாழ்க்கையோடு ஒரு ஒரு ஆஸ்பெக்டையும் சொல்லுது. இப்போ மற்றவாழ்கிட்ட பிரியமா இருக்கிறதும் ஒரு வைதிக கர்மா, வேதம் விதிச்ச கர்மா தான். மற்றவாளுக்கு உதவி பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது வைதிக கர்மா தான். அன்னம் பகுகுர்வீதா தத் விரதம். நிறைய சமைச்சு எல்லாருக்கும் போடு, அதுவே ஒரு பெரிய விரதம்னு உபனிஷத் சொல்லுது. அன்னநிந்தியாத் தத் விரதம். அன்னத்தை என்னைக்கும் அவமானப்படுத்தாதே, அன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அது ஒரு விரதம்னு உபனிஷத் சொல்லுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு வேதம் சொல்லிட்டு வருது. அடுத்தது பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னா நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற ஜந்துக்கள். நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கைக்கு வேண்டதை மாத்திரம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் கெடுத்துடுறோம். குளத்தை கெடுத்தாச்சு, பூமியில ஓட்டைய போட்டாச்சு, மரத்தை வெட்டியாச்சு, எல்லாத்தையும் கெடுத்துட்டு நம்ம மாத்திரம் ஜம்முன்னு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். இது பூத யஜ்ஞம் ஆகாது. பூத யஜ்ஞம் மாடர்ன் கான்டெக்ட்ல புரியற மாதிரி சொல்லணும்னா என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம். நம்ம இன்னைக்கு யாரோ ஒரு 10 பேர் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்ஸ் இருக்கா. சாஸ்திரங்கள் சொல்றது எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கணும். எல்லாருக்கும் மரத்தை காப்பாற்றணும், குளத்தை காப்பாற்றணும், நதிகளை காப்பாற்றணும். நதிகள்ல குப்பை போடக்கூடாது. ஒரு தீர்த்த கஷேத்திரம் போனோம்னா மத்த நம்ம ஆத்தோட தீர்த்த கஷேத்திரம் தான் அழுக்கா இருக்கு. ஏன்னா அங்க நம்ம சுவாமியோட கோவில்ன்ற பாவம் கூட இல்லாம அழுக்குப்படுத்திட்டு போயிடும். ஒரு தீர்த்த கஷேத்திரத்துல நீங்க உற்சவம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு போய் பாருங்கோ, அவ கிளீன் பண்ணுறதுக்குள்ள அவளுக்கு உயிரே போயிடும். இவ்வளோ பேரும் சுவாமியை பார்க்க வந்தவா தான். ஆனா சுவாமியை பார்க்கறதுல என்ன பண்ணிட்டா, அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம போயிட்டா. அங்க இருக்கிற சாப்பிட்டதெல்லாம் அங்கங்கேயே தூக்கி போட்டு எல்லாம் பேப்பரு எல்லாம் வேண்டாததெல்லாம் ரோட்லயே போட்டுட்டு போயிடுது. ஆனா இப்படியெல்லாம் வாழப்படாது, ஒழுங்கா வாழணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லிங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டு கொடுத்தா யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரமைனா, இந்த விஷயங்கள் தெரியாததுனாலதான் எல்லாரும் இப்படி வாழறா. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டா எல்லாரும் தெரிந்திடுவான்னு ரொம்ப இன்னசென்டான ஒரு பிரமை இருக்கு, நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்கோ, குடிச்சா உடம்புக்கு கெடுதல்னு தெரியாதவா யாராவது இருக்காளா? சிகரெட் அடிச்சா உடம்புக்கு கெடுதல்னு தெரியாதவா யாராவது இருக்காளா?
அந்த பாக்கெட்லயே போட்டிருக்கும். சினிமா பார்க்க போனா கூட அதுக்கு முன்னாடியே இந்த அட்வைசரி தான் வரும். ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துட்டா உடம்புக்கு கெடுதல்னு தெரியாம யாராவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாளா? ராத்திரி இருட்டுல ஃபோன் பார்த்தா கண்ணுக்கு கெடுதல்னு யாருக்கு தெரியாது? ஃபோன் இருக்கிறவா எல்லாருக்கும் இவ்வளோ பேசிக் அறிவாவது இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாதது பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் என்னன்னா அவேர்னஸ் அவேர்னஸ்னு அவேர்னஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாளே தவிர அந்த அவேர்னஸோட பவர் ரொம்ப லிமிட்டட்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ மொபைல் பார்க்கறது உடம்புக்கு கெடுதல், மொபைல் சிக்னல்னால வைஃபை சிக்னல்னால கேன்சர் வரைக்கும் எல்லாம் வருதுன்னு என்னதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் யாரும் மொபைல் யூஸ் பண்ணறதை நிறுத்த போறது இல்லை, குறைக்க கூட போறது இல்லை. குடிக்கிறதுனால லிவர் கெட்டு போறதுன்னு எவ்வளோ பக்கம் பக்கமா எழுதி அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் குடிக்கிறவன் குடிக்க தான் போறான். சிகரெட் குடிக்கிறதுனால கேன்சர் வரும்னு எவ்வளோதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் சிகரெட் அடிக்கிறவன் அடிச்சுட்டே தான் இருக்கு. என்ன மேக்சிமம் நம்மளால என்ன பண்ண முடியும்? பப்ளிக் பிளேஸ்ல அடிக்காம அவளை இங்க தனியா போய் நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்கன்னு விட முடியுமே தவிர வெறும் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் பிரயோஜனப்படுத்தாது. ஏன்னா ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் லெவல்லயே இல்லை. இன்ஃபர்மேஷன்றது எந்த அளவுல நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா புத்தி அப்படின்ற அளவுல தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. புத்திக்கு தான் இன்ஃபர்மேஷன் தேவை. ஆனா இந்த சரீரம் அப்படின்றது ஆன மாதிரி ஒரு பெரியவர் சொல்வார், இந்த சரீரமும் மனசும் எப்படின்னா ஆன மாதிரி, புத்தின்றது மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த மாகுத் மாதிரி. அந்த அவனுக்கு தெரியும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஆனா அந்த ஆணையெல்லாம் சொன்ன பேச்சு கேட்காது. ஆணை எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்னா பழக்கத்துக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆணைய லாஜிக்கலா பேசி எல்லாம் மாத்த முடியாது. ஆணை எப்படின்னா சின்ன வயசுல இருந்து எதை பழக்கிறோமோ அதுதான் படும். அந்த மாதிரி இந்த சரீரம் மனசு அப்படின்ற ஆணையும் எப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ரொம்ப புத்திசாலிகள் ரொம்ப லாஜிக்கல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா நம்ம ரொம்ப இல்லாஜிக்கல். அதுவும் எங்களோட தலைமுறையில எல்லாருக்கும் அது ஒரு பெருமை, நாங்க ரொம்ப லாஜிக்கல். ஆனா வாழ்க்கைய வாழற விதத்தை பார்த்தா ஒரு லாஜிக்கும் இருக்காது. தனக்கு சரீரத்துக்கோ மனசுக்கோ கெடுதல்னு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை டெய்லி பண்ணிட்டு நாங்க ரொம்ப லாஜிக்கல்னு சொல்லுவோம். சினிமா பார்க்கறதுக்கு பதிலா ஒரு புஸ்தகம் படிக்கிறது நல்லதுன்னு தெரியும், அதுதான் லாஜிக்கல். ஆனா அதை யாரும் பண்ண மாட்டான். கேட்டா நாங்க லாஜிக்கல்னு சொல்லுவோம். ஓ, ஏதோ வெட்டி பேச்சு பேசுறதுக்கு பதிலா சரி அத்தியாத்மன்னு வேண்டாம், உபயோகமா ஏதாவது பண்ணா அது லாஜிக்கல். ஆனா அதை யாரும் பண்ண மாட்டா, நாங்க வெறும் லாஜிக்கல்னு மாத்திரம் சொல்லிப்போம். ஓ, லாஜிக்குக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, லாஜிக்குக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதுவே பரமார்த்தமாகாது. எங்க மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம்னா எமோஷன் அப்படின்ற லெவல்ல மாட்டின்னு தான் முழிச்சுட்டு இருக்கும். இதை யாரு சொல்றான்னா துரியோதனன் சொல்றான். பகவான் பாண்டவாளுக்கு தூதனா எல்லாமோ பண்ணி பேசி பாக்குறாரு, என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்ல. இப்போ கேக்குறாரு, நீ பண்ணறது தப்புன்னு உனக்கே தெரியலையாப்பான்னு. இதுக்கு துரியோதனன் சொல்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவృத்தி. கிருஷ்ணா, உன்னோட மாரல் சயின்ஸ் லெக்சர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு எது பண்ணணும்னு தெரியும், எது நல்லதுன்னு தெரியும், ஆனா எனக்கு பண்ண தோண மாட்டேங்குது. எனக்கு எது தப்புன்னு தெரியும், ஆனா அதை தான் பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணட்டும்ன்ற இதுதான் நம்ம எல்லாரோட கதை. எது சரின்னு தெரியும் ஆனா பண்ண முடியறது இல்ல, எது தப்புன்னு தெரியும் ஆனா அதை தான் பண்ணணும்னு தோணுறது. இப்போ ப்ராப்ளம் லாஜிக் அப்படின்ற லெவல்ல இல்லவே இல்லை. ப்ராப்ளம் இருக்கிறது எமோஷன் அப்படின்ற அளவு. அப்போ ரிஷிகள் பார்த்தா இவாளை லாஜிக்கலா இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே, இது உனக்கு நல்லது இது உனக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி வாழ்ந்து காட்டின ஒருத்தரை இவா கண்ணு முன்னாடி நிறுத்தினாதான் அவரை பார்த்து இவ ஆகர்ஷணப்பட்டு அவரை மாதிரி வாழணும்னு நினைப்பாளே தவிர வேற வழி கிடையாதுன்னு ரிஷிகள் பார்த்த. ரிஷி ஹிருதயத்துல ஒரு சங்கல்பம் வந்தாச்சுனாலே அது பகவத் சங்கல்பம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஷிகள் இந்த அகங்காரத்தெல்லாம் தாண்டி போனவ, அவளுக்குள்ள அகங்காரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா அந்த சங்கல்பன்றது எங்கேருந்து வருதுன்னா அது பகவத் சங்கல்பம் அவள்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறது, அவ்வளவுதான். அப்போ அந்த பகவானே தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக இறங்கி வந்த அந்த கதையை வால்மீகி மகர்ஷி நம்மளுக்கு எடுத்து கொடுத்ததுதான் நம்ம ராமாயணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்லோகமே இருக்கு, வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே
வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அந்த வேதம் சொல்லக்கூடின அந்த பரபிரம்ம சைதன்யமே அவதாரம் எடுத்து ராமரா வந்தப்போ, அந்த வேதங்கள் நம்ம காட்டக்கூடின அந்த பரபிரம்மே இறங்கி வந்தாச்சு அப்படின்றப்போ நம்ம இங்க இருந்து என்ன பண்ணுறதுன்னு அந்த வேதங்களும் வால்மீகி மகர்ஷி வழியா ராமாயணம் அப்படின்னு அவதாரம் பண்ணிட்டான். அதனால ராமர் அப்படின்றவர் நாராயணனோட இல்ல பகவானோட அவதாரம்னு எடுத்துட்டா, ராமாயணம் அப்படின்றது வேதத்தோட அவதாரம். வேதம் பண்ணின அவதாரம் தான் ராமாயணம். ராமாயணத்துல அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வைதிக தர்மம் தான் ராமர் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. எந்த பகவானுக்கு வேதமே மூச்சு காத்தா இருக்கோ அந்த பகவான் அந்த வேத தர்மத்தை வாழ்ந்து காட்டினான். ஏன்னா நம்ம இல்லாட்டி ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், எல்லாம் சொல்லறது சரிப்பா, இதெல்லாம் பிராக்டிக்கலா, இந்த காலத்துல இதெல்லாம் முடியுமா, ஏதோ படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு, உபனிஷத் ரிஷிகள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டா இதெல்லாம் பிராக்டிக்கலா முடியுமானா வாழ்ந்து காட்டியிருக்காரே ஒருத்தர். இன்னும் ராமாயணத்தை பார்க்க பார்க்க தான் தெரியும், அதுல இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில இருக்கா. நம்ம ராமாயணம் என்னைக்கோ நடந்த ஒரு கதைன்னு மாத்திரம் இல்ல, இப்பவும் நடந்துட்டு இருக்கு ராமாயணம். இந்த ஒரு ஒரு கேரக்டரையும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு தோணும், யாரையோ பார்த்தா இவன் அப்படியே சுக்ரீவன் மாதிரியே இருக்கு இவனோட பிஹேவியர் அப்படியே விபீஷணன மாதிரியே இருக்கு, இவ கண்டிப்பா மந்தரையா இருந்திருப்பா போன ஜென்மாலன்னு நம்மளுக்கே தோணும். இப்போ இன்னும் ஒரு அளவு உள்ள போனோம்னா இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிற நல்ல கெட்ட குணங்கள். இப்படி ராமாயணம் அப்படின்ற கதைய வெவ்வேறு லேயர்ஸ்ல பார்க்கலாம் நம்ம. ஒண்ணு அது ராம கதை, அதை பக்தியோட ரசிக்கலாம், அதுல இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். இது இந்த ராமாவதாரம் அப்படின்றது என்னைக்கோ நடந்து திரேதாயுகத்துல முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. அந்த சத்தியங்கள் தான் இன்னைக்கும் நம்மளை சுத்தி, அதே பிஹேவியர் தான் நம்மளை சுத்தியும் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் தான் இந்த விதங்கள்ல எல்லாம் விளையாடுறது அப்படின்றதையும் இன்னும் ஆழமா போனா புரிஞ்சுக்கலாம். இப்போ ராமரை அந்த காட்டுக்கு போன ராமராவும் தெரிஞ்சுக்கலாம், ரகுவம்சத்துல வந்த ராமராவும் தெரிஞ்சுக்கலாம், ராஜா ராமராவும் தெரிஞ்சுக்கலாம், ஆத்மா ராமனாவும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ராமாயணம் அப்படின்றது ஒரு சமுத்திரம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பீச்ல நின்னுண்டு கடலை பார்த்தேன்னு சொல்றோம், ஆனா நம்ம கடலோடு டாப் மோஸ்ட் லேயரை மாத்திரம் தான் பார்த்திருக்கோம். அலைகள் எங்க இருக்குன்னா அந்த கடலோடு டாப் மோஸ்ட் லேயர்ல தான் இருக்கு. உள்ள இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு இறங்க இறங்க தான் தெரியும். அதுக்கு 9 நாள் எல்லாம் போராது. இன்னைக்கு தான் காலையில என்கிட்ட யாரோ சொல்லிட்டு இருந்தா, அஹ் கேஹே கேஹே ராமாயணம்னு யாரோ ஆரம்பிச்சு டெய்லி 2 சர்க்கங்கள் படிச்சா ஒரு வருஷத்துல ராமாயணம் முழுசா படிச்சு முடிச்சுடலாம். இப்போ இந்த ராமநவமியில ஆரம்பிச்சு அடுத்த ராமநவமி வரைக்கும் 2 சர்க்கங்களா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் பண்ணணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த ராமநவமி உற்சவமோ இல்ல ராமநவமி சத்சங்கமோ. இது எல்லாமே எதுக்குன்னா இந்த 9 நாள் ஆயிட்டு ராமர் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு மூடி வச்சுடறதுக்கல்ல. இந்த 9 நாள் சத்சங்கத்தை நம்ம ஸ்ரத்தையோட சிரவணம் பண்ணோம்னா 10வது நாள் சத்சங்கம் இல்லைனாலும் எனக்கு ராமாயணம் படிக்கணும், எனக்கு சுந்தரகாண்டம் படிக்கணும், எனக்கு யோக வாசிஷ்டம் படிக்கணும்னு உள்ள தோணணும். அப்படி தோணினா ஒழுங்கா சிரவணம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இல்லாட்டி 9 நாள் முடிஞ்சாச்சு, நவாகம் மாதிரி 9 நாளோட முடிஞ்சாச்சு, அடுத்தது நம்ம வேலையை பார்த்துட்டு போலான்ற ஒரு பாவம் வந்தாச்சுன்னா நம்ம சரியா ஸ்ரத்தையோட சிரவணம் பண்ணிக்கலான்னு தான் அர்த்தம். ஏன்னா யாருக்கு தான் இப்படி ஒரு கதையை கேட்டுட்டு அதை இன்னும் படிக்கணும்னு ஆசை வராம இருக்கும்? வால்மீகி மகர்ஷியை தான் கவின்னு சொல்லுவா, ஆதி கவி. அவரை மாதிரி ஒரு கவி அதுக்கு முன்னாடியும் இருந்தது கிடையாது, அதுக்கப்புறம் இனிமேலும் இருக்க போறது இல்லை, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தரை கேட்டா சம்ஸ்கிருதத்திலேயே 3 பெரிய கவிகளை பேரை சொல்லுங்கன்னா அதுக்கு அவர் சொன்னார் வால்மீகி, வால்மீகி, வால்மீகி. 2வது ஆளே கிடையாது. வால்மீகி மகர்ஷியோட கவித்துவத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. அப்படிப்பட்ட வால்மீகி மகர்ஷிக்கு இந்த ராமாயணம் எப்படி கிடைச்சது அப்படின்றதுதான். ராமாயணம் முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் அப்படின்ற சர்க்கத்துல வருது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம்.
சாதாரணமா எந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் அதுல மங்களாச்சரணம்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஆனா வால்மீகி ராமாயணத்துல மங்களாச்சரண ஸ்லோகமே இல்ல. மங்களமான ஒரு பதத்துல ஆரம்பிக்கிறது தபஹா, தபஸ். இந்த தபஹா அப்படின்ற பதத்துக்கே எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. தபஸ்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா என்னன்னா, எது நம்மள சம்சாரத்துல விழுந்து போகாம காப்பாத்துறதோ அது எல்லாமே தபஸ் தான். எல்லாத்தையும் தபஸா உபனிஷத் சொல்லின்னு வருது. ரிதன் தபஸ் சத்யன் தபஸ் ஸ்ருதன் தபஸ் சாந்தன் தபோதமஸ்தபஷமஸ்தபோதானம் தபோ யஜ்ஞம் தபோ பூர்புவஸ்ஸு வர்பிரம்மைததுபாஸ்யை தத்தபஹ. சத்தியத்தை சொல்றது ஒரு தபஸ், நல்ல சாந்தமா இருக்கிறது ஒரு தபஸ், மனசை சாந்தமா வச்சுக்கிறது ஒரு தபஸ், புலனடக்கம் ஒரு தபஸ், ஆகார நியமம் ஒரு தபஸ், பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறது ஒரு தபஸ். இப்படி ஏன்னா தப அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டோம்னா பத அப்படின்னு வரும். பதனா விழுந்து போயிடுறது. அப்போ தப அப்படின்னா என்னன்னா பதாவோட ஆப்போசிட். விழுந்து போகாம, நம்ம சம்சாரத்துல விழுந்து போகாம எது நம்மளை காப்பாத்துறதோ அதுதான் தபஸ். இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி தபஸ் இருக்கு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு தபஸை பத்தி சொல்லிண்டே ராமாயணம் ஆரம்பிக்கிறது. சுவாத்தியாய நிரதம். இந்த தபஸும் சுவாத்தியாயமும் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாருன்றது அப்புறம் இருக்கட்டும். ஆனா இந்த தபஸ் சுவாத்தியாயம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எந்த விதமான தபஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டே இருக்கிறது. கோவிலுக்கு போறது ஒரு தபஸ், பகவன் நாமா சொல்றது ஒரு தபஸ், ஏதாவது பகவத் கைங்கரியம் பண்ணுறது ஒரு தபஸ், தீர்த்த யாத்திரை போறது ஒரு தபஸ். இந்த மாதிரி எந்த விதத்திலேயாவது நம்ம தபஸ்லயே இருக்கணும். இந்த தபஸுக்கு உணவு எதுனா சுவாத்தியாயம். स्वाध्याय प्रवचने एवेति नाको मौद्गल्यः तद्धि तपस्तद्धि तपः. உபனிஷத் சொல்றது சுவாத்தியாயம் பிரவச்சனம் இதெல்லாம் படிச்சு அதை பத்தி பேசுறது. இந்த கிரந்தங்கள் எல்லாம் படிக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய தபஸ். சுவாத்தியாய ஆன்மா பிரமதா. உபனிஷத் சொல்றது அந்த குரு சிஷ்யனை பார்த்து சொல்றானா, நீ எதை வேணாலும் விடுப்பா, நித்தியமும் இந்த சாஸ்திரங்களை படிக்கிற அந்த பழக்கத்தை மாத்திரம் விடாதே. அந்த பழக்கத்திலேருந்து நீ விழுந்து போகாம இருந்தியானா எப்படியோ நீ பழைச்சிடு. இந்த சாஸ்திரத்தை நீ கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும், ராமாயணத்தையோ பாகவதத்தையோ கீதையோ உபனிஷத்தோ, அந்த சாஸ்திரத்தை நீ கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீ விழுந்து போக மாட்ட. என்னைக்கு அந்த சாஸ்திரத்தை நீ விடுறியோ அன்னைக்கு நீ விழுந்து போயாச்சுன்னு நினைச்சோ. ஏன்னா இது ரொம்ப வருஷம் இந்த சத்சங்கத்திலே இருந்து பழகினவாளுக்கு தெரியும். அது என்னதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே ஆனாலும் அப்பப்போ போய் ஒரு டோஸ் ஏத்திண்டு வந்தாதான் சரியாகும். இது சாப்பாடு மாதிரி. நம்ம நினைச்சுக்கலாம்னா ராமாயணம் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன், நான் சுந்தரகாண்டம் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன். யாராவது சொல்றோமா, நான் இட்லி எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருக்கேன், தோசை எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருக்கேன், பொங்கல் எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருக்கேன். எவ்வளோ வாட்டி வேணா நீங்க சாப்பிட்ருக்கலாம், ஆனா திருப்பி பசிச்சா திருப்பி சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த சாஸ்திரங்களும் எப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், படிச்சு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பெரியவா எல்லாம் பாராயணம் அப்படின்ற பద్ధதியே போட்டா. ஏன்னா பாராயணத்தை திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கணும். பாராயணம் பண்ணறதோட பிரயோஜனம் என்னன்னா, ஒண்ணு அந்த சப்தத்துக்கே ஒரு பலம் உண்டு. மந்திர சதிருஷம்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமா ராமாயணத்துல பார்த்தா சுந்தரகாண்ட பாராயணம் தான் ரொம்ப விசேஷமா எல்லாரும் பண்ணுவா. யா ஒண்ணு முழு ராமாயணம் பண்ணுவா, இல்லாட்டி சுந்தரகாண்டம் பண்ணுவா. யாரும் வெறும் கிஷ்கிந்தா காண்டத்தையோ வெறும் யுத்த காண்டத்தையோ எல்லாம் யாரும் பாராயணம் பண்ண மாட்டேன். பண்ணா முழு ராமாயணத்தை பண்ணுவா, இல்லாட்டி சுந்தரகாண்டத்தை மாத்திரம் பண்ணுவா. ஏன்னா இதெல்லாம் மந்திர சதிருஷம்னு சொல்லுவோம். காயத்ரி மந்திரமே இதுல ஒளிஞ்சுன்னு இருக்கு ராமாயணத்துல. அதுதான் காயத்ரி ராமாயணம்னு சொல்லுவோம். இப்போ காயத்ரி மந்திரத்துக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அதே சக்தி ராமாயணம் பாராயணம் பண்றவாளுக்கும் உண்டு. காயத்ரி ஜபம் என்ன பண்ணா என்ன ஒரு தபஸ் நமக்குள்ள வருமோ, நித்தியம் ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் அந்த தபஸ் சக்தி இருக்கும். காயத்ரியா பரோ மந்திரா, காயத்ரியோட ஒரு பெரிய மந்திரம் இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுறது. ஆனா அப்படிப்பட்ட காயத்ரிய உபாசனை பண்ணறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா ராமாயணத்தை உபாசனை பண்ணது. ஏன்னா காயத்ரி மந்திரம் என்ன எந்த சைத்தன்யத்தை காட்டி கொடுக்கறதோ, ராமாயணமும் அதே பரபிரம்மத்தை பத்தி தான் பேசு. அப்போ இந்த சுவாத்தியாயத்தை விடாம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ பாராயணம் எதுக்கு முக்கியம்னா, நம்ம ஒரு விதமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆனா ராமர் இப்படி வாழ்ந்தார், ராமர் இப்படி வாழ்ந்தார், இந்த சந்தர்ப்பத்துல இப்படி பண்ணார், இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ரொம்ப கம்பீரமா நடந்துட்டார், இந்த சந்தர்ப்பத்துல கோச்சுக்காம நல்ல பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சார். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணங்கள் நமக்குள்ள வரும். இப்ப இது சரி இது தப்புன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டான். ஆனா இது சரியாவே வாழ்க்கையில என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க தர்மத்தையே பண்ற ஒருத்தரோட கதையை நம்ம திருப்பி 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 கேட்டுட்டே இருந்தோமானால், படிச்சுட்டே இருந்தோமானால், அந்தந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றது நமக்குள்ளேயே அது ஊறி ஊறி தான் இறங்கும். என்னோட குரு எப்போதும் சொல்லுவார், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஊற போடணும் வாழ்க்கையில. இந்த சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த சாஸ்திரங்கள் நமக்குள்ள ஊறணும்னு. ஒரு வாட்டி ராமாயணம் முழுசா படிச்சுட்டு இல்ல ஒரு ராமநவமிக்கு 9 நாள் பிரவச்சனம் கேட்டுட்டு ஒரே ஒரு ராமாயண நவாகத்துக்கு போயிட்டு இது முடிஞ்சதுன்னு கிடையாது. இதுலயே ஊறணும், இதுலயே வாழணும். கடைசியில ராமரே கத்தின்னு சரணாகதி பண்ணுவார். சுவாத்தியாயம் அப்படின்றது சரணாகதியில கொண்டு போய் விடும். ஏன்னா ஒருத்தர் மேல நம்மளுக்கு பிரியம் வருது. நிறைய பேர் சொல்ல எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா பக்தியே வரமாட்டேங்குது. ஒருத்தர்கிட்ட பக்தி வரணும், ஒருத்தர்கிட்ட பிரியம் வரணும்னா என்ன, அவளை பத்தி கேட்க கேட்க அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணதான் வரும். யாரையும் நம்மளுக்கு பார்த்த உடனே பிடிக்காது. இப்போ நம்ம ரொம்ப நல்ல நெருங்கின நண்பர்னு சொல்ற ஒருத்தரை கூட நம்ம எப்படி அவ்வளவு நெருக்கமானோம்னா அவ கூட இருந்து 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 ரொம்ப வருஷங்கள் ஆனப்புறம் தான் அவன் ரொம்ப நெருங்கின நண்பனாரா. என்னைக்கோ இன்னைக்கு ரோட்ல போற யாரோ ஒருத்தன் வந்து நம்மளுக்கு நெருங்கின நண்பன் ஆக மாட்டான். அதனால நம்ம பகவான் கிட்ட நெருங்கணும்னா என்ன வழினா பகவத் கதை மூலமா தான் நெருங்க முடியும். இப்போ இந்த சுவாத்தியாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த தபஸ்யும் சுவாத்தியாயமும் வச்சின்றிருந்த தபஸ்வி வாக்விதாம் வரம் பேச தெரிஞ்சவாழ்லயே ரொம்ப அதி சிறந்தவர். வாக்விதாம் அப்படின்றதுக்கு இன்னொரு வாக்கு அப்படின்னாலே வேதம் தான். இன்னொரு விதத்துல சொல்ல போனா இந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சவர் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், நல்ல பேச்சு உடையவர் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல வேதத்தை தெரிஞ்சின்றவர் அப்படின்ற அர்த்தமும் எடுத்துக்கலாம். வாக்விதாம் வரம், வேதத்தை தெரிஞ்சின்றவாழ்லயே ரொம்ப சிறந்தவர், ரொம்ப சிரேஷ்டமானவர். நாரதம் பரிபப்ரச்ச, அப்படிப்பட்ட நாரதரை வால்மீகி ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு தான் ராமாயணமே ஆரம்பிக்கிறது. பகவானே கீதையில சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினா. நம்ம எப்படி இந்த சத்தியத்தை அடையணும்னா தத்வித்தி பிரணிபாதேன, முதல்ல பிரணிபாதம் சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுன்னா இது சொல்லறதே ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கேள்வி கேட்கணும்னு உபன்யாசத்துல சொல்லிட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷனே 2 மணி நேரத்துக்கு போகும். கேள்வி கேட்கறது அப்படின்றது டெக்னிக்கல் கொஸ்டின் கிடையாது. இது ஏன் இப்படி அது ஏன் எப்படின்னு கேட்கிற கேள்வி பரிப்பிரஷ்னம் ஆகாது. பரிப்பிரஷ்னம்னா என்னன்னா, இப்போ ஒரு குருட்ட போயிட்டு எனக்கு ராமாயணம் சொல்லுங்கோ, எனக்கு சங்கர திக்விஜயன் சொல்லுங்கோ, எனக்கு சிவபுராணம் சொல்லுங்கோ, எனக்கு பாகவதம் சொல்லுங்கோன்னு அந்த சிஷ்யன் அந்த குரு கிட்ட எனக்கு இது கேட்கணும்னு ஆசையா இருக்கு அதை நீங்க சொல்லி கொடுங்கோன்னு கேட்கறது தான் பரிப்பிரஷ்னம். புராணங்கள் எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கும். புராணங்கள்ல வந்து சும்மா அப்படியே கதைய ஆரம்பிக்காது. இந்த பக்கம் சூத்தர் இருப்பார், இந்த பக்கம் சௌனகாதி மகர்ஷிகள் இருப்பா, அவ கேப்பா இப்படி ஒரு கதை இருக்காமே, ராமர் இப்படி எல்லாம் பண்ணாராமே. ராமாயணத்துல அப்படி இல்ல, ஆனா சாந்தர்பிகமா சொல்றேன். ராமர் இப்படி எல்லாம் பண்ணாராமே, அப்போ இப்படி எல்லாம் நடந்துதாமே, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு விஸ்தாரமா சொல்லுங்கோ. அதுவும் எந்த அளவுக்கு சொல்லுவானா, நீங்க சொல்லறத கேட்டு கேட்டு எங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தி தான் ஆறுதே தவிர எப்படா இவர் முடிப்பாருன்னு எங்களுக்கு தோணாது. அதனால எங்களுக்கு கஷ்டமாகுமோ நினைச்சுட்டு நீங்க கதையை சுருக்கி சொல்லிடாதீங்கோ. நாங்க எவ்வளோ நேரமானாலும் உட்காந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம், நல்ல விஸ்தாரமா சொல்லுங்கோ இப்படின்னு எல்லாம் புராணங்கள்ல இந்த ஸ்ரோதாக்கள் கேட்பா. பரீட்சித் சொல்றான் சுகபிரம்ம மகர்ஷியை பார்த்து, அர்ஜுனனோட பேரன், நைஷாதி துஸ்ஸகாக்ஷுன்மாம் தியக்தோதமபி பாததே பிபந்தன் தொன்முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். கங்கை கரையில பாகவத சப்தாகம் நடந்துட்டு இருக்கு. இவன் பாகவதம் எப்படி கேட்டுன்னு இருக்கான்னா அவனுக்கு ஏந்து போய் கங்கா ஜலத்தை குடிக்கணும்னு கூட தோண மாட்டேங்கிறது. அவனுக்கு பசி மறந்து போயாச்சு, தாகம் மறந்து போயாச்சு, சாப்பாடோ தண்ணியோ அங்க இல்லாம இல்லை.
கங்கை கரையிலயாக்கும் நடந்துட்டு இருக்கு சப்தாகம். ஆனா கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கிற பரீட்சித்துக்கு கொஞ்சம் இப்படி ஏந்து போய் கங்கா ஜலத்தை குடிக்கணும்னு கூட தோண முடிய மாட்டேங்கிறது தான். ஏன்னா துவன் முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம், அந்த சுகபிரம மகர்ஷி வாயிலேந்து சொட்டின்னு இருக்கிற ஹரிகதாமிருதத்தை குடிச்சுட்டு இருக்கிற பரீட்சித் சொல்றான், எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு தாகமும் எடுக்கல, நீங்க பாட்டுக்கு பாகவதம் சொல்லுங்க நான் கேட்கிறேன். இப்படி சிரவணம் பண்ணணும். இதுதான் பரிப்பிரஷ்னை. இதுதான் கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறதுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் வேதாந்தத்துல, சூக்ஷ்ம சரீரம்னா இது, காரண சரீரம்னா இது, காரண சரீரம் இருக்கா இல்லையா, மூல வித்யா மூல அவித்யா இருக்கா இல்லையா, இதெல்லாம் பரிப்பிரஷ்னன்னு நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் சாஸ்திர விசாரத்துக்கு சரி. ஆனா இது நம்மளுக்கு பரமார்த்தத்தை காட்டி கொடுக்காது. பரிப்பிரஷ்னன்றது இன்னொரு இடத்துல ஆச்சாரியோட கிரந்தத்துல பார்க்கணும்னா விவேக சூடாமணியில பார்க்கலாம். स्वामिन् नमस्ते नतलोकबन्धो कारुण्य सिन्धो पतितं भवाब्धौ मामुद्धरात्मीयकटाक्षदृष्ट्या ऋज्व्याति कारुण्यसुधाभिवृष्ट्या. அந்த சிஷ்யன் போய் அழறான் குரு கிட்ட, சுவாமின் நமஸ்தே முதல்ல என்ன பண்றான், பிரணிபாத் நமஸ்காரம் பண்ணி, காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தோ, கருணை கடலே நான் இந்த சம்சார சாகரத்துல முழுகி கிடக்கிறேன், என்ன இந்த சம்சாரத்துல இருந்து தூக்கி விடுங்கோ அப்படின்னு கேக்குற. கோநாம பந்தா கதமேஷ ஆகதா, பந்தம் அப்படின்னா என்ன, இது எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கோன்னு கேட்கிற. இதுதான் பரிப்பிரஷ்னம். அப்போ வால்மீகி மகர்ஷி என்ன பண்ணாருன்னா, நாரதரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீர்யவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम्. ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார் நாரதர் வால்மீகி மகர்ஷி. இந்த லோகத்துல இப்போ வாழக்கூடின வாழல எனக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற ஒருத்தரை பத்தி சொல்லுங்கோ. ஒன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போ வாழ, நீங்க யாரையோ காட்டிட்டு 300 வருஷம் முன்னாடி, 500 வருஷம் முன்னாடி, 1000 வருஷம் முன்னாடி இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கோ. இப்போ இங்க இந்த குணங்களோட இருந்துட்டு வாழக்கூடின ஒருத்தரை எனக்கு நீங்க காட்டி கொடுக்கணும். குணவான், எல்லா கல்யாண குணங்களும் அவர்ல இருக்கு. வீரியவான், நல்ல வீரியம் இருக்கு. தர்மஜ்ஞா, தர்மம் தெரிஞ்சிருக்கு. கிருதஜ்ஞா, யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணானா அதுக்கு ஒரு நன்றியோட இருக்கணும், அந்த நன்றியோட வாழணுன்ற பாவமும் இருக்கு. சத்தியவாக்கியா, யாரு எப்போதும் எந்த காலத்திலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சத்தியத்தை கடைப்பிடிப்பாரோ. திருடவிரதா, ஒரு விரதம் ஒரு அனுஷ்டானம் இல்ல ஒரு நிச்சயம் பண்ணினாச்சுன்னா அதுலேருந்து விலகாம அந்த நிச்சயத்திலே யாரு நிப்பா. சாரித்திரேன சகோயுக்தா, யாருக்கு நல்ல நடத்தை இருக்கும். சர்வபூதேஷு கோஹிதா, யாரு எல்லாரோட நன்மையும் மனசுல வச்சுக்கிறாரோ. சர்வபூதேஷும் இங்க வருது, அதேதான் பூத யஜ்ஞன்னு பார்த்தோம். நம்ம மனுஷாள் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு தான் மேக்சிமம் நம்மளால யோசிக்க முடியும். கொஞ்சம் அதை தாண்டி ஏதோ நம்மளுக்கு தேவையா இருக்கிற பிராணி பட்சிகள் கிட்ட ஒரு அன்பு இருக்கலாம். நாய் வளர்க்கறது என்ன பண்ணுவானா, நான் நாய் வளர்க்குறவாளே பார்த்திருக்கேன், அவளோட நாய்கிட்ட பிரியமா இருப்பாளே தவிர தெருநாயை பார்த்தா கல் எடுத்து அடிப்பா. அப்போ அந்த நாய்கிட்ட பிரியம் இல்லை, தன்கிட்ட தான் பிரியம். என்னோட நாயின்னு வந்ததுனால அந்த பிரியம் அந்த நாயில ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியாது. எல்லா நாய்கள் கிட்டயும் அதே மாதிரி பிரியம் இருக்குன்னா அது ஒரு நல்ல உள்ளன்னு ஒத்துக்கலாம். ஒரு வாட்டி நான் ஒரு பார்க்ல நடந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னதை கேட்டேன். ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது. ஆனா அவரோட அனாலிசிஸ் அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்தது. அவர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லியிருக்கார் ரொம்ப சீரியஸா, பாருங்க, நாய் குழந்தை இது ரெண்டு விஷயங்களையும் நான் ரொம்ப கிளியர். என்னோட குழந்தைகள் என்னோட நாயை எனக்கு பிடிக்கும்.
மத்தவாளோட குழந்தைகள் மத்தவாளோட நாயை என்கிட்ட கொண்டு வராது. ஒரு கூச்சமே இல்லாம அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கார். என்னோட குழந்தை என்னோட நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மத்தவாளோட நாயோ குழந்தைகளோ என்கிட்ட கூட்டிட்டு வராதீங்க. ஏன்னா அவருக்கு தன்கிட்ட தான் பிரியம். அந்த நான் அப்படின்றது அந்த குழந்தையில தெரியறதுனால அந்த குழந்தை கிட்ட ஒரு பிரியம், என்னோட நாயின்னு வந்ததுனால அந்த நாய்கிட்ட ஒரு பிரியம். ஆனா ராமர் அப்படி இல்ல. சர்வபூதேஷு கோஹிதா. இங்க வால்மீகி இன்னும் கேட்டுன்னு இருக்காரு, யார் அப்படி இருக்க முடியும்? எல்லார்கிட்டயும் ஒரு பிரியத்தோட எல்லாரோட நன்மைக்காக வாழற ஒருத்தர். வித்வான் கஹ. வித்வான்னா வித்வான் பந்த மோக்ஷவித் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. வித்வான்னா யாரு, பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா யாருன்னு தெரிஞ்சிடணும். வித்வத் இருக்கிறதுனால மாத்திரம் வித்வான் ஆயிட முடியாது. பண்டிதன் அப்படின்ற விஷயத்துல கூட ஆச்சாரியர் கீதா பாஷ்யத்தை சொல்ற, பண்டா ஆத்ம விஷயா மதிஹி ஏஷாம் தேஹி பண்டிதாக. யாருக்கு இந்த ஆத்ம ஞானம் இருக்குமோ அவன்தான் பண்டிதனை தவிர 4 சாஸ்திரங்களை படிச்சதுனால ஒருத்தன் பண்டிதன் ஆக மாட்டான். அதே மாதிரி வித்வான் அப்படின்ற பதமும் 4 சாஸ்திரங்களை படிச்சு ஒரு வித்வத்தா இருக்கிறதுனால வித்வான் ஆயிட மாட்டான். யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவன் தான் வித்வான். வித்வான் பந்த மோக்ஷவித். பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்னன்னு அந்த பிரிச்சு தெரிஞ்சுன்னு அந்த மோக்ஷஸ்வரூபத்தை ஹிருதயத்துல உணர்ந்தவன் தான் வித்வான். இல்லாட்டி சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். ஆச்சாரியர் விவேக சூடாமணி 2 3 இடத்துல சொல்றார். வாக் வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயேன துமுக்தயே. நீ பேசும்போது அப்படியே கங்கையே கொட்டுற மாதிரி இருக்கிறான். சில பேர் பேசும்போது கேட்க ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே இந்த பதத்தை போட்டு அந்த பதத்தை போட்டு. அதுக்கு ஒரு சுவாமிகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவார், கார்பென்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ். பதங்கள் எல்லாம் அப்படி போட்டு ஒரு பிரமிப்பா பண்ணி அவ பேசுறத கேட்டாலே ஆஹான்னு தோணிடும். ஆனா அதுக்கு பின்னாடி ஹிருதயம் இருக்காது, ஞானம் இருக்காது. அது ஆச்சாரியாலே சொல்ற, வாக் வைகரி சப்தஜரி. அவ என்னெல்லாமோ சில பேர் பேசுறத டிக்ஷனரி வச்சுட்டு தான் உட்காரணும், அப்படிப்பட்ட பதங்கள் எல்லாம் போட்டு போடுவான். சாஸ்திர வியாக்கியான கௌசலம். எந்த சாஸ்திரத்தை கையில கொடுத்தாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லி இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுக்கிற அளவு ஒரு நல்ல சாமர்த்தியம் உள்ளவர். வைதுஷ்யம் விதுஷாம் தத்வதி. இப்படிப்பட்ட வைதுஷ்யம் இருக்கிறவா கூட என்ன ஆகுதுன்னா புக்தையே நது முக்தையே. அதுவும் வெறும் ஒரு புக்தியா போகமா ஆயிடுறதே தவிர அது முக்திக்கு காரணமா இருக்கு. அது கூட ஒரு என்ஜாய்மெண்டா போயிடுறது. அது ரொம்ப ரிஃபைன்டு இன்டெலெக்சுவல் பிளெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ சினிமா பார்க்கறதுக்கு பதிலாக காவியங்கள் படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ரிஃபைன்டு தான். ஆனா அதுவும் ஒரு புக்தியா போயிடுது. ஆனா வித்வான்றவன் அப்படி இல்லை. வித்வான் காளிதாசன் எழுதினதை படிச்சாலும் சம்ஸ்கிருத வியாக்கரணம் படிச்சாலும் இல்ல புராணம் படிச்சாலும் இதிகாசங்களை படிச்சாலும் இதெல்லாம் மோக்ஷன்ற லட்சியத்தை வச்சுட்டு தான் படிப்பானே தவிர அதை கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணறதுக்கோ இல்ல அதை வச்சு ரிசர்ச் பண்ணி புக் எழுதுறதுக்கோ கிடையாது. கஹா சமர்த்தச்ச. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் தெரியறது, இன்னொரு ஒரு பக்கம் அதை பண்ணறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கணும். சமர்த்தகானா யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. கஷ்டைக பிரிய தரிசனகா. யாரு எல்லாரையும் அவ்வளோ பிரியமா பார்ப்பார். இந்த பிரியதர்ஷனன்றதுக்கும் 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். யாரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பார் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி யாரு எல்லாரையும் ரொம்ப பிரியமா பார்ப்பார் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா. யாருக்கு தன் தன்னோட எமோஷன்ஸ் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு, தன்னடக்கம் யாருக்கு இருக்கு, யாரு கோபத்தை ஜெயிச்சிருக்கா. தியுதிமான் யாருக்கு ஒரு அவளுக்குள்ள ஒரு இந்த தேஜஸ் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறவளை பார்த்தா ஆஹா ரொம்ப தேஜஸா இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா பிரம்ம தேஜஸ் அப்படின்றது வெள்ளை கலர் ஸ்கின்னால வராது. அது அந்த பண்ண உபாசனையும் பண்ண தபஸும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்ற மாதிரி அந்த உள்ள இருக்கிற ஜோதி அப்படியே நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே. ஆச்சாரியர் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல சொல்றார், எப்படி நிறைய ஓட்ட தீபாவளிக்கெல்லாம் இப்படி ஒரு விளக்கு வைப்போம் அப்படின்னா, விளக்கு ஒரு பானை மாதிரி இருக்கும். அது வேற வேற விதவிதமா கலர் வேற வேற டிசைனா ஓட்டையா இருக்கும். ஸ்டாரா ஓட்டை இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா ஓட்டை இருக்கும். அப்போ அந்த விளக்கை ஏத்தி வைக்கும் போது அதுக்குள்ளேருந்து எல்லா ஓட்டையில இருந்தும் வெளிச்சம் வரும். தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காருன்னா அவரோட கண்ணுல இருந்து காதுல இருந்து
அஹ் எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே ஞானம் அந்த ஞான ஒளி கொட்டர்தான். அதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஒரு வார்த்தை கூட வேண்டாம், அவரோட மௌனமே போதும். ஏன்னா அந்த ஞான ஒளி அப்படியே எல்லா பக்கத்துல இருந்தும் வெளியில வந்துட்டு இருக்கான். நம்ம இருட்டா இருக்கோம், சூரியன் கிட்ட போய் சூரியன் வா உனக்கு நான் வெளிச்சத்தை தரேன்னு சொல்லணும்னா, சூரியன் சிவனேன்னு இருந்தா கூட இந்த சூரியனோட சாநித்தியத்தினாலே நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சிடும். ஏன்னா சூரியனே வெளிச்சம் தான். அதே மாதிரி ஒரு ஞானிக்கு வார்த்தை கூட தேவை கிடையாது. இந்த ஞானியே அந்த விளக்கு தான், ஞான தீபம். ஆனா சிலப்போ நம்மளோட அளவுக்கு இறங்கி வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ அவ சொல்ற. அததான் தாயுமானவர் சொன்னார், பார்த்த இடமெல்லாம் பர ஒளியாய் தோன்ற ஓர் வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. இந்த குரு ஒரு வார்த்தை தான் சொன்னாரா, நீ அதுதான்ப்பா தத்துவமசி அப்படின்னு ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்த்த இடமெல்லாம் பர ஒளியாய் தோன்ற எல்லாம் அந்த பரபிரம்ம சைத்தன்யமா தெரிய ஆரம்பிச்சுடுது. இப்போ அப்படிப்பட்ட தியுதி, அப்படிப்பட்ட காந்தி யார்கிட்ட இருக்கு? கஹ அனசூய கஹ, யாருக்கு பொறாமை இல்லாம இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா கூடிய பொறாமையும் இருக்கும். நம்ம சௌக்கியமா ஒரு நல்ல கார்ல போயிட்டு இருப்போம், ஆனா நம்மளோட காஸ்ட்லி கார் வச்சிருக்கிறவனை பார்த்தா ஒரு பொறாமை. ஏன் இந்த காருக்கு சக்கரம் இல்லையா, இந்த கார்ல ஏசி இல்லையா, இந்த கார்ல நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியாதா? ஆனா மத்தவாளை பார்த்து நம்மளே படுத்திக்கிறதுக்கு தான் அனசூயான்னு பேர். அசூயைன்னு பேர். அது இல்லாம இருக்கிறது தான் அனசூயை, பொறாமை. பொறாமை யாருக்கு இல்லை? கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச, யாரை பார்த்து தேவதைகள் எல்லாம் கூட நடுங்குவாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நல்ல குணங்கள் இருந்தவர்னா ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அவரை யாரு வேணா எப்படி வேணா வச்சு ஆட்டங்காட்டலாம்னு நினைச்சுப்போம். ஆனா நம்ம மரியாதை இருக்கிற ஒருத்தரை பார்த்தா ஒரு பயமும் கூடியே இருக்கு. இப்போ ஆச்சாரிய புருஷால் எல்லாம் பார்க்கும்போதே அவ ரொம்ப சாது, அவள்கிட்ட இருக்கிற பிரியம் வேற எங்கேயும் நம்ம உலகத்துல பார்க்க முடியாது. அவ்வளோ பிரியமா இருப்பா, அவ்வளோ கருணையோட இருப்பா. ஆனா அவ விஷயத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவ அந்த சாநித்தியமும் அந்த காம்பீரியமும் எப்படி இருக்கும்னா, இங்கெல்லாம் வளவளன்னு பேசும், அவ முன்னாடி போனா வாயில பேச்சே வராது, எதையோ உளறி கொட்டிட்டு வரும். ஆனா அவ நம்மளை திட்டினதோ அவ நம்மளை பார்த்து கோச்சுண்டதோ எதுவும் பண்ணிருக்கவே மாட்டா. அவ ரொம்ப பிரியமா இருப்பா, ரொம்ப கருணையோட இருப்பா. ஆனா அந்த சாநித்தியத்துக்கு இருக்கிற மரியாதைனால நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஓ, யாரு ஒருத்தர் அவரை பார்த்து தேவதைகள் எல்லாம், அவரோட காம்பீரியத்தை பார்த்து தேவதைகளே ஒரு மரியாதையோட தான் இருக்காள். அவ தேவதைகளே அப்படி இருக்கான்னா மத்தவாள் என்ன சொல்றது? ஏதத் இச்சாமியகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே. அதான் நாரதர் சொல்றார், அந்த பரிப்பிரஷ்னைய பண்றார். எனக்கு இதெல்லாம் வால்மீகி மகர்ஷி இந்த பரிப்பிரஷ்னம் பண்றார். எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு, எனக்கு இதை தெரிஞ்சுட்டே ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷ்யன், ஞாதுமேவம் விதம் நரம், இப்படி ஒரு மனுஷனை பத்தி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மகாபுருஷால் ஆச்சாரிய புருஷால் எல்லாம் அவளுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா அவளுக்கு நம்ம விஷயத்துல ஒரு கருணை இருக்கும். இவா இப்படியே சம்சாரத்திலேயே கஷ்டப்பட்டு இருக்காளே, எவ்வளோ சொன்னாலும் உபதேசம் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, யாராவது என்கிட்ட வந்து பகவத்குணம் சொல்லுங்கன்னு கேட்பாளா, யாராவது என்கிட்ட வந்து வேதாந்தத்தை பத்தி பேசுறீளான்னு கேட்பாளா, யாராவது எனக்கு வந்து பக்தியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாளான்னு ஏங்கின்னு இருப்பாளா உள்ள. ராமகிருஷ்ணர் ஒரு நாள் திடீர்னு அவரோட பிரம்மச்சாரி சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு ஒரே திட்டான். எங்கடா போய் தொலைஞ்ச எல்லாரும், என்ன போயும் போய் இந்த லௌகிகால் நடுவுல விட்டுட்டு போனேளே, இவா பேசுற லௌகிக பேச்செல்லாம் எனக்கு இரும்ப காய்ச்சி காதுல விடுற மாதிரி இருக்கு. நீங்கெல்லாம் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் யாருக்கிட்ட ஞானத்தை பத்தியும் பக்தியை பத்தியும் பகவானை பத்தியும் பேசுவேன்? வந்து உட்காருங்கன்னு திட்டி உட்கார வச்சு அவளுக்கு பகவத்குணம் சொன்னார். ஏன்னா ஒரு குருவுக்கு அதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவ சொல்ற பகவத்குணத்தை இந்த குதூகலத்தோட நம்ம கேட்கிறோம். அவ அந்த பகவத்குணம் கேட்கறதுல நம்மளுக்கு ஆசக்தி இருக்குன்னு தெரியறதோட அந்த குருவுக்கு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. இந்த ஞானத்துல நம்மளுக்கு ஆசக்தி இருக்கு, நம்மளோட பக்தியும் வைராகியத்தையும் ஞானத்தையும் பார்த்துதான் குரு சந்தோஷப்படுவாளே தவிர
குரு என்னைக்கும் இவன் வந்து ஆசிரமத்துக்கு நிறைய டொனேஷன் கொடுத்தான், அதனால இவனுக்கு நிறைய ஆசீர்வாதம், இவன் கொஞ்சமா தான் டொனேஷன் கொடுத்தான் அதனால இவனுக்கு கொஞ்சமான ஆசீர்வாதம்னு குரு என்னைக்கும் நினைக்க மாட்டான். குருவுக்கு யாரை பார்த்தா சந்தோஷம்னா பக்தாளை பார்த்தா தான் சந்தோஷம், முமுட்சுக்களை பார்த்தா தான் சந்தோஷம். அப்படி இந்த நாரத மகர்ஷிக்கும் நாரதருக்கு எப்போதுமே குருஸ்தானம், எல்லாருக்கும் அவர் தான் குரு. வால்மீகி மகர்ஷிக்கு அவர் தான் ராமாயணத்தை இங்க உபதேசம் பண்றார். வியாசருக்கு அவர் தான் பாகவதத்தை உபதேசம் பண்ணார். பிரஹ்லாதனுக்கு அவன் தன்னோட அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போதே ஹரிகுணங்களை உபதேசம் பண்ணார். துருவன் தபஸ் பண்ணணும்னு காட்டுக்கு வந்த துருவனுக்கு நாரதர் தான் உபதேசம் பண்ணார். சிவபுராணம் சொல்லுறது, எனக்கு பரமேஸ்வரனை அடையணும்னு தபஸ் பண்ண வந்த பார்வதிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணது நாரதர் தான். இப்படி எங்க யாருக்கும் நமக்குள்ள பகவான் வேணுன்ற அந்த பாவம் நிஜமாவே வந்ததுன்னா நாரதர் குருவா வந்துடும். நாரதர் வராருன்னே நம்ம என்ன நினைக்கிறோம், நாரதர்னா கலகப்பிரியன், ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஆனா அவர் தான் குரு. நீங்க எந்த கதையில வேணா பாருங்க, நாரதர் அந்த குழப்பத்தை பண்ணி விடாம போயிருந்தாருன்னா கடைசியில நல்லது நடந்திருக்காது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தனக்கு கலகப்பிரியன் குழப்பம் பண்றவன்னு பேரு கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு அவர் பாட்டுக்கு பண்ண வேண்டிய நல்லதை பண்ணிட்டு திரும்பி பார்க்காம நாராயண நாமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட நாரதர் பாகவதத்திலே வரும். வசுதேவர் வந்து கேட்பார் நாரதரை, எனக்கு நீங்க வேதாந்தோபதேசம் பண்றீங்களா, எனக்கு பகவத் குணம் சொல்றீங்களான்னு. அப்போ நாரதர், தேவர்ஷியான நாரதர் வசுதேவரை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ஏன்னா நீங்க கேட்டதுனால இன்னைக்கு எனக்கு பகவத்குணம் சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ உக்காரு, நான் உனக்கு குரு, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லல. நீங்க வந்து இப்படி உக்காந்துன்னு இருக்கிறதுனால எனக்கும் இன்னைக்கு பகவத்குணம் சொல்லி என்னோட காலத்தை காலக்ஷேபம், அதுதான் கதா காலக்ஷேபம்னு சொல்றோம். காலத்தை பகவத்குணம் சொல்லியே ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா காலம் அப்படின்றதே போயிட்டே தான் இருக்கும். அதை போற காலத்தை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்கு. அப்போ அதை பகவத்குணம் சொல்லி கேட்கறதுலயே எப்படி எப்படி பகவத்குணம் சொல்லி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்போ நாரதர் சொல்றார், பகவோ துர்லபாश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्त श्रूयतान् नरः. நீங்க கேட்ட இந்த குணங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய குணங்களை சொல்லியிருக்கேன். இவ்வளோ குணங்களும் இருக்கிற ஒருத்தர் கஷ்டம். அங்கங்கோ இதுல ஒரு குணம் ரெண்டு குணம் இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. ஆனா நீங்க சொன்ன எல்லா குணங்களும் ஒரே ஆள்ல பார்க்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஒருத்தர் இருக்கார், அவரை பத்தி சொல்றேன், கேளுங்கோன்னு ஆரம்பிக்கிறோம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யோ द्युतिमान् धृतिमान् वशी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः समः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् प्रजापतिसमः श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदवेदाङ्गतत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुः अदीनात्मा विचक्षणः सर्वताभिगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्र इव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशः क्रोधे क्षमया पृथिवी समः धनदेन समस्त्यागे सत्ये धर्म इवापरः
தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்மைவா பரஹ. தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம். நாரதர் அப்படியே ராம குணங்களை பாட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சங்கேப ராமாயணம் அப்படின்ற முதல் சர்க்கத்துல வருது. நாளைக்கு ராமநவமி, முழு ராமாயணத்தை படிக்க முடியலைனாலும் இந்த முதல் சர்க்கத்தையாவது எல்லாரும் படிக்கலாம். ஓ, ஒன்னொன்னா சொல்லிட்டு வர ராம குணங்களை. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவர் ராமன் அப்படின்ற பேர் உடையவர். நியதாத்மா மகாவீர்யா, ஒரு ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறவர். சும்மா கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு வாழறவர் கிடையாது, ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட வாழறவர். மகாவீர்யா, அவருக்கு இருக்கிற வீரியத்தை பத்தி என்ன பேசுறது, அதை நம்மளால பேசி முடிக்க முடியாத அவ்வளோ வீரியம் இருக்கிறவர். தியுதிமான், அப்படி அவரை பார்த்தாலே அப்படி ஒரு காந்தி இருக்கும். திருதிமான், திருதினா ஒரு பலமுடையவர். வஷி, நல்ல புலன் அடக்கம் உள்ளவர். வஷி அப்படின்றது நிறைய பேர் மத்தவாள் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுன்னு நினைச்சுப்பா. மத்தவாளை வசப்படுத்துறதுல பெரிய விஷயம். நம்மள்கிட்ட பணம் இருந்தாலோ பதவி இருந்தாலோ ஏதோ ஒரு விஷயம் இருந்தா மத்தவாளெல்லாம் வசப்படுத்திடலாம். ஆனா நம்மளால வசப்படுத்திக்க முடியும். நம்ம மனசை அடக்க தெரியணும், நம்ம புலன்களை அடக்க தெரியும், நம்ம நாக்க அடக்க தெரியணும். இந்த மாதிரி நம்ம அடக்கிண்டாலே போரும், பெரிய காரியம். மற்றவாளெல்லாம் அடக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்மளை அடக்கிக்க தெரிஞ்சா, மெயின்லி நாக்கு அடக்க தெரிஞ்சாலே பெரிய காரியம். ஏன்னா நாக்கு தான் ரெண்டு விதமாவும் நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்குறது. ஒண்ணு எதையாவது பேசி மாட்டிக்கிறோம், இல்லாட்டி எதையாவது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். நம்ம உடம்புக்கு வர பிரச்சனைகள்லாம் நாக்கு தான் காரணம். ஏன்னா நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிறவா கூட இருக்கிற பிரச்சனைகள்லாம் எது காரணம்? நாக்கு தான் காரணம். எதையாவது பேசி மாட்டிக்கிறோம். இந்த நாக்கு அடக்கிறது, புலன்களை அடக்கிறது, மனசை அடக்கிறது, இதுதான் வஷி. இந்த குணமும் ராமர்ல உண்டு. புத்திமான், நல்ல புத்தி இருக்கிறவர். நீதிமான், நீதி தெரிஞ்சவர். ஏன்னா நிறைய ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கிறவா தான் நியூக்ளியர் பாம்பு எல்லாம் கண்டுபிடிச்சேன். எந்த ஒரு விஷயத்து பின்னாடியும் நான் எப்போதுமே சொல்லுவேன், மாடர்ன் சயின்ஸோட ஒரு குறை என்னன்னா, ஒரு விஷயத்த பண்ணா காஸ் அண்ட் எஃபெக்ட்ல தான் மாடர்ன் சயின்ஸே இருக்கு. ஒரு விஷயத்த பண்ணா இப்படி ஆகும் அப்படின்றத ஸ்டடி பண்ற. ஆனா இது பண்ணணுமா பண்ணப்படாதான்றத பத்தி சயின்ஸ் பேசவே. அது எத்திக்ஸ் வேற சப்ஜெக்ட்னு சொல்லிடுவேன். ஓ, ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை உண்டாக்கினா அது பாம்பா வெடிக்கும் அப்படின்றது சயின்ஸ். ஆனா சயின்ஸ்ல எங்கேயுமே இது பண்ணணுமா பண்ணப்படாதான்னு சொல்ல முடியாது. அது சயின்ஸோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது எத்திக்ஸ்ன்னு. இது எத்திக்கலா இல்லையான்ற கொஸ்டினுக்கு சயின்ஸ்ல இடம் கிடையாது. அது மாராலிட்டி எத்திக்ஸ் வேற சப்ஜெக்ட்னு சொல்லிடும். ஆனா நம்ம தர்மத்துல என்ன பண்ணோம்னா, புத்தி இருந்தா போராதுப்பா, அது தர்மமா இருக்கணும், தார்மீகமான புத்தியா இருக்கணும். ரொம்ப அறிவாளிகள் தான் இப்போ ஃபைனான்சியல் ஸ்கேம்ஸ்னும் பார்த்தாலும், இல்ல பெரிய பெரிய உலகத்துல நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் யாரு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப புத்திசாலியான யாரும் தான் பண்ணியிருக்கு. அப்போ புத்திசாலியா மாத்திரம் இருந்தா பத்தாது, நீதிமானா இருக்கணும். அந்த புத்திய நீதியா ஒரு தார்மீகமா உபயோகப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி தார்மீகமா உபயோகப்படுத்த தெரியலைன்னா அப்போ என்ன புத்தி இருந்தாலும் யூஸ் இல்லை. அதுதான் சதுர்வித பல புருஷார்த்தங்களை சொல்லும் போது சாஸ்திரம் தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு அந்த ஆர்டர்ல போட்டது. முதல்ல தர்மம், தர்மத்து வழியா நீ அர்த்தத்தை சம்பாதிச்சுக்கோ, தர்மத்து வழியா நீ ஆசைகளை பூர்த்திப்படுத்திக்கோ. ஏன்னா ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்கு. உலகத்துல வாழறதுக்கு வீடு வாசல் சாப்பாடு இதெல்லாம் தேவைப்படுது. அதை சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை, உன்னோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுலயும் தப்பு இல்லை. ஆனா அதை தார்மீகமா பண்ணுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுறது. முதல்ல நம்ம என்ன பண்றோம், காம அர்த்த தர்ம மோக்ஷன்னு எடுத்துக்கிறோம். முதல்ல எனக்கு என்ன ஆசைப்பட்டேனோ அதை பண்ணிடுவேன், அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், அப்புறம் டைம் இருந்தா 4 பேருக்கு நல்லது பண்றேன், அதுக்கப்புறமும் இன்னும் உயிரோட இருந்தா மோட்சத்துக்கு உண்டான வழியை பாக்குறேன். ஆனா ஒரு சுவாமிகள் ஒரு போன மாசம் ஒரு சத்சங்கம் கேட்டேன். அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், பிரம்மச்சாரிகளுக்கு இல்ல அந்த குழந்தை பருவத்துல இருக்கிறவாளுக்கு ஞானம் வேணும். சின்ன வயசு எது இருக்குன்னா படிக்கிறதுக்கு. ஆனா எதை படிக்கணும்னா அவளுக்கு தர்ம ஞானம் வேணும். அவளுக்கு
கான்செப்டுவலா நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களோட எது சரி எது தப்புன்னு தான் மெயினா அந்த வயசுல சொல்லி கொடுக்கணும். எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்காம a+b² a−b² எல்லாம் கத்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 4 பேர்கிட்ட வேணா நான் பிஹெச்டி எடுத்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனா பிஹெச்டி எடுத்த எவ்வளவோ சயின்டிஸ்ட் தான் என்னெல்லாமோ பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த புத்தி அப்படின்றது எப்போதும் நீதியோட சேர்ந்து போகணும். இது சேர்ந்து போகாட்டி பிரச்சனை. வாக்னி நல்ல மதுரமா பேசுவார். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நாததம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹான்னு சாஸ்திரம் சொல்லுது. சத்தியத்தை பேசு, அது ஆனா பிரியமா பேசு. சில பேர் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கிடையாது. அது நம்மளுக்கு யாரையோ புண்படுத்தணும்னு உள்ள இருக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்ற ஒரு தெரை பின்னாடி மறைஞ்சுண்டு அதர்மம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சத்தியத்தை எப்போதும் பிரியமா சொல்லணும். நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். ஒரு விஷயம் சத்தியம்தான், ஆனா அதை சொல்லறதுனால 4 பேருக்கு மனசுக்கு கஷ்டப்படும்னா அது யோசிக்கணும், இது சொல்லியே ஆகணுமா. இங்க சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி சொல்லியே ஆகணும்ன்ற சந்தர்ப்பம் வரும். அப்போ நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்சன அருதம் ப்ரூயாத். பிரியமா இருக்குன்றதுக்காக பொய்ய பேசாது. சில பேர் சரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும்னா அடிச்சு விடுவா இஷ்டப்படி. அப்படியும் இல்லை. ஏஷ தர்ம சனாதன, இதுதான்ப்பா சனாதன தர்மம். அப்படி அந்த வாக் சுத்தி அடைஞ்சவர். வாக் சுத்தினா என்ன? நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கிளியரா பிரியமா ஒரு பொலைட்டா என்னவா இருந்தாலும் கத்துறதுனால ஒன்றும் ஆக போகுது. ஒருத்தர் பக்கத்திலேயே இருக்கிறவர்கிட்ட நம்ம கத்தி பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. என்னதான் கோபம் இருந்தாலும் யாராவே அவ இருந்தாலும் ஒரு பிரியமா ஒரு சாந்தமா இருந்து சொல்லக்கூடிய ஒரு குணம் உண்டு. ஸ்ரீமான் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கிறவர். சத்ரு நிபர்ஹனா, சத்ருக்கள் எல்லாம் எரிச்சு போட்டுருவர். எந்த சத்ருக்கள்னா நம்மளுக்கு நித்திய வைரிகள்னு 6 உண்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். ஆசை, கோபம், பேராசை, மோகம், ஒரு மதம். இதெல்லாம் தமிழ்லயே அதேதான். மோகம்க்கும் அதேதான், மதம்க்கும் அதான், மாத்சரியம் தான் பொறாமை. இப்படி இந்த சத்ரு நிபர்ஹனான வெளியில இருக்கிற சத்ருக்களை மாத்திரம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சத்ருக்களையும் ஜெயிச்சவர். விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனு. நல்ல ஆஜானுபாகு. ஆஜானுபாகுனா கை முட்டிய வரைக்கும் வருது. ஒரு பெரிய மகாவீரனுக்கு லட்சணமாவே சொல்லுவார். கையை இப்படி நேரா வச்சுட்டு நின்னானா முட்டி வரைக்கும் வருது. இப்படி மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனு. அவரோட கழுத்து அழகா ஒரு சங்கு மாதிரி இருக்கான். மகோரஸ்கோ மகேஸ்வாசோ கூடஜத்ருரவிந்தமஹ ஆஜானுபாஹு சுஷிராஹா சுலலாட்ட சுவிக்ரமஹ. நல்ல விஷாலமான வக்ஷஸ்தலம், ஒரு பெரிய வில்ல பிடிச்சுருக்கார். நல்ல நல்ல தலை. சுஷிராக அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு அழகான நெத்தின் இல்ல பார்க்கறதுக்கு ஒரு அழகான தலைன்னு மாத்திரம் இல்லாம அதுக்குள்ளேயும் அழகா இருக்கு. சுலலாட்ட சுவிக்ரமஹா சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாட்சோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா. இப்படி வெளியில பார்த்தாலும் சரீரம் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குள்ளமும் இல்லை. ஏன்னா ரொம்ப உயரமா இருந்தாலும் ஒரு மாதிரி அவன் நடக்கிறத பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். கால் ஒரு பக்கம் போகும், கை ஒரு பக்கம் போகும். அப்படி இல்லாம நல்ல பெரிய கண்கள், நல்ல காந்தி உள்ள அந்த தேகம், லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கார். எல்லா சுப லட்சணங்களும் அவருக்கு இருக்கு. தர்மஜ்ஞ, தர்மத்தை தெரிஞ்சவர். சத்தியசந்தஷ்ட, சத்தியத்தையே கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவர். பிரஜானாஞ்ச ஹிதேரதா, பிரஜைகளுக்கு எப்போதும் நல்லதை பண்ணணும்னே வாழறவர். யசஸ்வி, எங்க பார்த்தாலும் ராமரை பத்தி தான் பேச்சு. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவத் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு. ராமர் பட்டாபிஷேகம் ஆன உடனே அப்படியே எங்க பார்த்தாலும் ராம 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 ராமன் அந்த ராமநாமா தான் கேட்டு இருந்ததான். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவர் ஜனங்களுக்கு. அவரை பத்தி பேசுறத அவளால நிறுத்த முடியாது இல்லையா. ஞான சம்பன்னா, ஆனா வெளியில இவ்வளோ எல்லாம் நடந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஞான நிஷ்டையில இருக்கிறவர், அந்த ஞானம் கலையாம இருக்கிறவர்.
நான் வெளியில இவ்வளோ எல்லாம் கோலாகலமாகட்டும், ஒரு நாள் யாரோ வந்து காட்டுக்கு போன்னு சொல்லட்டும், இன்னொரு நாள் யாரோ வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும், எல்லாரும் ராமராமான்னு கொண்டாடட்டும், இல்ல தப்பா பேசட்டும், எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஆத்ம சாட்சியா இருக்கிற அந்த சைத்தன்யம், நான் இருக்கேன்ற அந்த அனுபவத்துல எப்போதும் நிலை நின்னவர். அதனாலதான் இது எதுனாலையும் அஃபெக்ட் ஆகுது. சுச்சிஹி ரொம்ப சுத்தமான சித்தம், நடத்தையில ஒரு சுத்தம். சுச்சிர் வஷ்ய சமாதிமான். சமாதிமான் எப்போதும் சமாதி ஸ்திதியில இருந்தாராம், சகஜ சமாதின்னு சொல்லுவோம். அத்வைதத்துல நிர்விகல்ப சமாதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது, சகஜ சமாதி தான். அந்த ஞானம் கலையாம என்ன விவகாரம் வேணா பண்ணுறது. யோக வாசிஷ்டத்துல வரும், வசிஷ்டர் சொல்றார், பஹிஹி கிருத்ரிம சம்ரம்ப அந்த சம்ரம்ப வர்ஜிதா கர்த்தா பஹிஹி அகர்த்தா அந்த லோகே விஹர ராகவ. வசிஷ்டர் சொல்றார், வெளியில ஒரு ஒரு சில வேலைகளை பண்ணும்போது ஒரு ஒரு உற்சாகம் தேவைப்படுறது. இப்போ ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றோம்னா இப்படி கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு முள்ள பண்ணா அது அது ஒரு எடுக்காது, அது ஒரு உற்சாகமா இருக்காது. நாம சங்கீர்த்தனம்னா நல்ல உற்சாகத்தோட ஒரு கொண்டாட்டத்தோட உற்சவமா பண்ணணும். இல்ல பகவானுக்கு ராமநவமி உற்சவம் நடத்துறோம்னா அது ஒரு உற்சவமா பண்ணணும். அதனால பகிஹி கிருத்திரிம சம்ரம்பா. ஆனா அந்த சம்ரம்பம், அந்த உற்சாகம் எப்படி இருக்குன்னா உள்ள அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா. அந்த சம்பிரம்ப வர்ஜிதா, உள்ள எதுவும் கிடையாது. உள்ள ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, யுத்தம் கிடையாது, அங்க உற்சவமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அப்படி ஒரு சாந்தி, அப்படி ஒரு நிம்மதி. கர்த்தா பகிஹி, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் வெளியில இருக்கான். வெளியில இந்த சரீரம் மனசு அப்படின்ற அளவுல என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அகர்த்தா அந்த உள்ள இது பண்ணறது எதுவும் நான் இல்லை. இங்க பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்து இல்லை. இங்க இருக்கிறது அந்த சைதன்யம் தான். கயர்ல பாம்பு தெரியற மாதிரி அந்த அகண்ட பிரம்மத்துல இந்த உலகம்ன்றது தெரியறது. இந்த உலகம்ன்றது வெறும் ஒரு பொய் தான், ஒரு கனவு தான் அப்படின்ற இந்த அறிவு இப்போதான் நம்மள உள்ள இருந்து காப்பாத்து. இந்த அறிவு உள்ள இருந்தாச்சுன்னா வசிஷ்டர் சொல்றார், கர்த்தா பகி, அந்த கர்த்தா ஒண்ணுல இருந்து வெளியிலே ஆயிடுறான். அந்த கர்த்தான்றவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் நானே இல்லைன்னு ஆயிடுறது. இது எங்கேருந்தோ என்னல இருந்து வெளியில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். உள்ள யார் இருக்கானா அகர்த்தா. எதையும் பண்ணாம எதுலயும் பட்டுக்காம அந்த சாட்சி சைத்தன்யம் மாத்திரம் இருக்கு. இதை தெரிஞ்சுண்டு லோகே விஹர ராகவன்ற, இதை தெரிஞ்சுண்டு நீ லோகத்துல என்ன வேணா போய் பண்ணுப்பா ராகவா, உன்னை எதுவும் பாதிக்காது. அப்படி பண்ண அந்த குரு உபதேசத்தை உள்ள வாங்கின்றதுனாலதான் இங்க சமாதிமான்னு நாரதர் சொல்றார். இந்த சமாதி நிலைய உள்ள அடைஞ்சவர். பிரஜாபதி சமஸ்ரீமான தாதா ரிபுனிஷூதனः ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. அப்படி ஒரு மங்களஸ்வரூபமா, பிரம்மாவை போல மங்களஸ்வரூபி, தாத்தா இந்த உலகத்தையே தரிக்க கூடினவர். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, மகாவிஷ்ணு இல்ல உலகத்தை பார்த்துக்கிறது, நான் தான் உலகத்தை பார்த்துக்கிறதுன்னு என்ற அளவுக்கு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா தாத்தா யாரு, நம்மளெல்லாம் பார்த்துக்கிறது யாரு? பகவான் கீதையில சொல்ற, பிதாஹமஸ்ய ஜகதः மாதா தாத்தா பிதாமகः வேத்யः பவித்ரம் ஓம்காரः ரிக் சாம யஜுரேவ ச கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசः சரணம் சுஹித் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். உனக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், தாத்தாவும் நான் தான், உன்னை பார்த்துக்கிறவனும் நான் தான், உனக்கு பத்தியும் நான் தான், உனக்கு கத்தியும் நான் தான், எல்லாம் நான் தான்ற தாத்தா. உனக்கு இதெல்லாம் யார் உனக்கு கொடுத்துருக்கா? ஆச்சாரியர் இத சௌந்தர்யலரி கடைசியில சொல்றார், பிரதீப ஜுவாலாபிர் திவசகர நீராஜன விதிகி. அம்மா நீ கொடுத்த வாக் சக்தியை வச்சே நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு. இது எப்படி இருக்குன்னா ஒரு கற்பூரத்தை எடுத்து சூரியனுக்கு காட்டுற மாதிரி இருக்குன்னு. சூரியனோட காந்தி எங்க, கற்பூரத்தோட காந்தி எங்க? ஆனா இந்த கற்பூரத்தால சூரியனுக்கு ஆர்த்தி காட்டுற மாதிரி நீ கொடுத்த வாக்க வச்சே, நீ கொடுத்த இந்த பேசுற சக்தியை வச்சே நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன்ற. அதனால எப்போதும் தாத்தா பகவான்னு தெரிஞ்சுக்கணும். ரிபு நிஷூதன, எல்லா ரிபுக்களையும் ஜெயிச்சவர். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா. தன்னோட தர்மத்தையும் காப்பாத்துறவர், தன்னோட ஜனங்களையும் காப்பாத்துறவர். வேதாங்க தத்துவஜோ தனுர்வேதே நிஷ்டிதா. வேதங்களையும் வேதாங்கங்களையும் அத்தியனம் பண்ணி அதுலயும் தனுர்வேதத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ராம சஸ்திரபிருதாம்பரஹா அப்படின்னு வருது விபூதி யோகத்துல. வில் வித்தையில நான் ராமன் அப்படின்னு பகவான், அந்த விஸ்வரூபியான பகவான், இந்த விஸ்வரூப தர்சனத்துக்கு முன்னாடி விபூதி யோகத்துல பகவான் சொல்றார்.
சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா, எல்லா சாஸ்திரத்தோடும் உள்ள அர்த்தம் தெரியும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா சாஸ்திரம் தெரியும், அந்த சாஸ்திரத்தோட அர்த்தம் தெரியாது. அந்த சாஸ்திரத்தோடு வெளி அர்த்தத்தை பிடிச்சுட்டு எதையோ பண்ணிட்டு இருப்போம். சிலப்போ சாஸ்திரம் சம்பிரதாயன்ற பேர்லயே நிறைய ஜனங்கள் எதுக்கு குழப்பம் பண்ணி வைக்கிறானா, அதோட உள்ள அர்த்தத்தை இறங்கி படிக்காம அறகுறையா மேலாக எதையோ ஒண்ணு படிச்சுட்டு இதுதான் சரின்னு அடிச்சு சாதிச்சுட்டு இருப்பான். நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த அறகுறையா சாஸ்திரம் சொல்றவாளுக்கு 1000 அபிப்பிராயம் இருக்கு. நான் ஒரு வாட்டி ஒரு பாகவத சப்தாகத்துல என்ன பூஜைக்கு உட்கார சொல்லியிருந்தாங்க. சப்தாகம் நடக்கும்போது பாராயணம் பிரவச்சனத்தோட கூடிய பூஜையும் நடக்கும். ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் நெய்வேத்தியம், காலையில டெய்லி ஒரு நித்திய பூஜை, அவதாரங்களுக்கு விசேஷமான நெய்வேத்தியம், ஆரதி, அப்புறம் ஒரு விஷ்ணு சஹஸ்ர நாமாவளி அர்ச்சனை, இந்த மாதிரி எல்லாம் அஹ், சப்தாக பத்ததியில இருக்கு. இப்போ என்ன வந்து பாராயணத்தை பூஜைக்கு உட்கார சொல்லியிருந்தான். அப்போ முழு நாள் அங்கதான் உட்காந்து பூஜை பண்ணணும். இது பாராயணத்துக்கு வந்தவாள்ல 2 பேர் யஜ்ஞம் நடத்தின தீட்சிதர். தீட்சிதர்னு நம்ம தீட்சித்னு எல்லாம் நிறைய பேருக்கு சர்நேம் இருக்கும். ஆனா தீட்சித் இல்ல தீட்சிதர்னு யார சொல்றோம்னா யஜ்ஞம் பண்ணவாளை தான் தீட்சிதாள்னு சொல்றோம். இப்போ அங்க மேடையில எனக்கு முன்னாடி உட்காந்து பிரவச்சனமும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற 2 பேரும் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு யாக யஜ்ஞங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்து அவளே கர்த்தாவா இருந்து யஜ்ஞம் பண்ணின தீட்சிதர். ஆனா நான் நிறைய விஷயங்கள்ல அவளை அதுவும் இவாலாம் இருக்காளு, இவா முன்னாடி நான் பூஜை பண்ணணுமே, நான் ஏதாவது தப்பா பண்ணிடுவேனோ, விதி எனக்கு ஒழுங்கி தெரிஞ்ச விதியெல்லாம் பூஜா விதியெல்லாம் மறந்து போயிடுது எனக்கு. இப்போ நிறைய வாட்டி அவளை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அண்ணா இப்படி பண்ணட்டா அப்படி பண்ணட்டா நிறைய டவுட் கேட்டிருக்கேன். எப்போ நான் கேட்டாலும் நீ சாதாரணமா எப்படி பண்ணுவியோ அப்படியே பண்ணிக்கோப்பான்னு தான் சொல்லுவார். வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதையும் வலது கையில் எடுத்த, இதையும் இப்படி பண்ண ஒன்னும், நான் ஏதோ அப்படியெல்லாம் திட்டு கிடைக்குன்னு நினைச்சுன்னு உட்காந்து நின்னேன். ஒன்னும் பேசல. ஆத்துல நித்திய பூஜை யாரு பண்ணதுன்னாரு. நான் தான் பண்றேன்னா. சரி பாப்போம், நீ ஆத்துல நித்திய பூஜை பண்றேன்னா பின்ன என்ன, ஆத்துல எப்படி பண்ணுவியோ அப்படியே பண்ணு. நானா ஏதாவது போய் அண்ணா இது எனக்கு தெரியலன்னு கேட்டா அப்ப சொல்லி கொடுப்பா. ஆனா அவளா வந்து இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னு ஒன்னும் வாயே திறக்க மாட்டேன். ஏன்னா சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா, சாஸ்திரத்தோட உள்ள அர்த்தத்தை தெரியும். அந்த பூஜையோட உத்தேசம் என்ன, அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதுன்னு அவளுக்கு தெரியும். நம்ம ஆளுகள் என்ன பண்ணுவா, அரைகுறையா படிச்சுட்டு விளக்குல 4 திரி போடணுமா 5 திரி போடணுமா 2 திரி போடணுமான்னு அதுக்கு ஆத்துல ஒரு பெரிய சண்டை பண்ணி இப்படி எல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பா. இது எந்த அளவுக்கு போயிடும்னா சில வீடுகள்ல எல்லாம் நானே பார்த்திருக்கேன். என்னோட தலைமுறையில இருக்கிறவா பண்டிகை வந்தாலே ஐயோ ஏன்டா பண்டிகை வருதுன்னு அவளுக்கு ஆயிடுறது. அவளையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆத்துல இருக்கிற பெரியவா அந்த பண்டிகையில எந்த சுவாமிக்காக இருக்கிற பண்டிகை, அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நவராத்திரினா அம்பாளை உபாசனை பண்ணணும், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும், சௌந்தர்யலஹரி படிக்கணும், இப்படி ஒரு உத்தேசத்தை வச்சுக்காம எவ்வளோ சுண்டல் பண்ணோம். இதுக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு 12 விதமான நெய்வேத்தியம் பண்ணலைன்னா ஆத்துல அதுக்கு ஒரு சண்டை. இப்படி எல்லாம் பண்ணி 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 அடுத்த தலைமுறைக்கு வெறுத்து போயிடுது. அப்புறம் திருப்பி எங்கள்கிட்டயே வந்துட்டு இந்த தலைமுறைக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நீங்க பண்ணறத பார்த்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுது. சாஸ்திரத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம சும்மா மேலாக எதையோ அறகுறையா புரிஞ்சுண்டு பண்ணவாளை பார்த்து பார்த்து பார்த்தே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஆனா ராமர் அப்படி இல்லை. சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா, அந்த சாஸ்திரத்தோட ஹிருதயம் என்ன, அர்த்தம் என்னன்றதை இறங்கி அலசி தெரிஞ்சின்றவர். அது எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலைன்னா யாரும் வந்து கதவை தட்டி ஒன்றும் வாப்பான வெத்தலை பாக்கு கொடுத்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். நம்மளா அதுல ஒரு ஆசக்தி வச்சு இறங்கி படிக்கணும். ஸ்மிருதிமான், அதை படிச்சது மாத்திரம் இல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிரதிபானவான், நல்ல பிரதிபையெல்லாம் உள்ளவர், நல்ல கலைகள் எல்லாம் தெரிஞ்சவர். சர்வலோக பிரியா, சாது, எல்லா லோகங்கள்லயும் எல்லாருக்கும் அவரை பிடிக்குமா. அதீனாத்மா விசக்ஷணா, என்ன ஆனாலும் ஒரு ஆடி போகாம, ஒரு தைன்ய பாவம் வராம ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுத்து, எனக்கே இப்படி எல்லாம் ஆறுது இப்படின்ற பாவம் எதுவும் வராம ஒரு காம் அண்ட் கம்போஸ்டா இருப்ப. சர்வதா பிகத சத்பிஹி சமுத்திர இவ சிந்துபிஹி. எப்படி ஒரு நதி, எல்லா நதியும் அந்த சமுத்திரத்தை போய் சேர்றதோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கோ அவ எல்லாம் ராமரை தான் போய் சேருவாள். யாருக்கு ராமாயணம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருமோ, யாருக்கு கொஞ்சமாவது உள்ள நல்ல குணங்கள்னு ஒண்ணு இருக்கிறவாளுக்கு தான் ராமாயணத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி சாதுக்கள்
மகாத்மாக்கள், அப்புறம் நல்ல குணங்கள் இருக்கிறவா எல்லாருக்கும் அடைக்கலமா, எப்படி நதிக்கு சமுத்திரம் அடைக்கலமோ அந்த மாதிரி எல்லா நல்லவாளுக்கும் ராமர் அடைக்கலமா இருக்கார். சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனா, இப்படி எல்லா நல்ல குணங்களும் இருந்து கௌசல்யாக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்க அந்த ராமர். சமுத்திர இவ காம்பீரிய, காம்பீரியத்துல சமுத்திரத்தை மாதிரி இருக்காரு. தைரியேன ஹிமவான் இவ, அவரோட தைரியம் எப்படி இருக்குன்னா அந்த ஹிமாலய பர்வதத்தை மாதிரி இருக்கான். விஷ்ணுனா சதுருஷோ வீரிய, வீரியம் மகாவிஷ்ணுவை போல இருக்கான். சோமவத் பிரியதர்ஷனா, ஆனா அவர் பிரியமா பார்த்தாருன்னா ஒரு பௌர்ணமி சந்திரன் எப்படி நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குமோ அவ்வளோ குளிர்மையா இருக்கும். காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமையா பிருத்திவி சமஹ, இங்கெல்லாம் தான் அந்த அழகை பார்க்கலாம். அவரோட வீரியம் எப்படின்னா மகாவிஷ்ணுவ மாதிரி இருக்கான். அப்படி ஒரு வீரியம், அப்படி ஒரு காம்பீரியம். ஆனா அவர் பிரியமா பார்த்தா அந்த பௌர்ணமி சந்திரனோட ஒரு குளிர்ச்சி. அவருக்கு கோபம் வந்ததுன்னா, ராமருக்கு எப்ப கோபம் வரும்னா அதர்மத்தை பார்த்தா மாத்திரம்தான் கோபம் வரும். அதர்மத்தை பார்த்து அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவருக்கு கோபம் வருமே தவிர, அங்கதான் கோபம் தேவை. கோபம் அப்படின்ற எமோஷனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது எப்போ வரணும்னா அதர்மத்தை பார்க்கும்போது அது வந்தாதான் நம்ம அந்த அதர்மத்தை தட்டி கேட்போம். அதனால அதர்மத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு போகும்போது அப்படியே காலாக்னி மாதிரி போவாராம். ஆனா யாரையாவது மன்னிக்கணும்னா அப்படியே பூமாதேவி மாதிரி ஒரு காருண்யம். ஏன்னா மன்னிப்பு பொறுமைக்கே பூமாதேவியை தான் சொல்லுவோம். இவரு மன்னிக்கிறதுல பூமிய மாதிரி, ஆனா அதர்மம் பண்றவாளை பார்த்தா காலாக்னி மாதிரி இருப்பார். தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹ, தியாகம் பண்ணத்துல தானம் பண்ணத்துல குபேரனை மிஞ்சிடுவாராம். சத்தியநிஷ்டையில யமதர்மராஜாவே மிஞ்சிடுவாராம். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம், இப்படி எல்லா குணங்களும் இருக்கிற அந்த ராமரை பத்தி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு இங்க ராம குணங்களை சொல்லி நாரதர் ராம கதைய முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறார். அத நாளைக்கு சத்சங்கத்துல பார்க்கலாம். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं हि अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्।